ரெக்கார்டிங் கூட ஸோ நம்ம வந்துட்டு நேற்று என்ன பார்த்தோம்னா ஜென்கின்ஸ் அப்படின்ற ஒரு டூலை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ ஜென்கின்ஸ்னா என்ன? ஜென்கின்ஸோட ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம நேற்று பார்த்தோம். ஸோ ஜென்கின்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம நேற்று பார்த்தோம். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு தேவையான ப்ரீ ரிக்வெஸ்ட் என்ன, இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறமா பிளகின்ஸ்னா என்ன, அந்த பிளகின்ஸை நம்ம வந்துட்டு எப்படி சஜஸ்டட் பிளகின்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஜாப்னா என்ன, அந்த ஜாப்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஜாபை நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். கரெக்டா? ஸோ லாஸ்ட் செஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா? ஸோ லாஸ்ட் செஷன் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட் செஷன்ல கோகுலுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. சிவா உங்களுக்கு? இல்ல சார். ஓகே, ஜெசி உங்களுக்கு? ஆர் யூ கிளியர்? நோ சார். ஓகே ஃபைன். கலை நீங்க நேற்று ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ராஜசேகர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா லாஸ்ட் செஷன்ல? இல்ல ப்ரோ, நோ ப்ரோ. ஓகே, சுதாகர் உங்களுக்கு? நோ சார். எல்லாருக்கும் கிளியர், நசீமுக்கும் கிளியர். சரி, அப்போ இன்னைக்கு செஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாமா? எஸ் ப்ரோ. ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருந்து கண்டினியூ பண்ண போறோம்னா, லைக் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஜாபை சீக்வன்ஸ் பண்ண போறோம். ஸோ ஜாபை சீக்வன்ஸ் பண்ண போறோம் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நம்ம நேற்று வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ஜாபை நம்ம ரன் பண்ணோம். டெவ்னு ஒரு ஜாபை கிரியேட் பண்ணோம். அந்த டெவ்ன்ற ஜாபை நம்ம ரன் பண்ணோம். அப்போ அந்த டெவ்ன்ற ஜாபை ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு இட் டுக் மீ லெஸ் தென் 1 செகண்ட், 0.2 செகண்ட், 0.3 செகண்ட் எனக்கு என்னாச்சு, ஒரு ஜாப் ரன் பண்ணி முடிஞ்சிடுச்சு. பட் ரியல் டைம் சினாரியோஸ்ல உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஒரு ஜாப்ன்றது வந்துட்டு இட் இஸ் த ஃபுல் ப்ராசஸ். ஸோ விச் இன்க்ளூட் த கிட், விச் வில் இன்டெகிரேட் மேவன், SonarQube, டாக்கர், நெக்ஸஸ் அண்ட் தென் குபர்னெட்டிஸ் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு 6 ஸ்டேஜஸை உள்ளடக்குனதா உங்களோட ஒரு ஜாப். அப்போ அந்த 6 ஸ்டேஜஸ் நடந்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் மினிமம் ஆஃப் 15 மினிட்ஸ் அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் 30 மினிட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கும். சரி, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க வந்துட்டு லைக் வேற ஏதோ ஒர்க்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு ஜாப் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஜாபை நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடணும். அப்போ நம்ம போய் மேனுவலா இந்த அப்படின்ற ஒரு பட்டன் நம்ம கிளிக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இங்க நம்ம ஒரு வாட்டி நம்ம பில்ட் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்துட்டு லைக் மேனுவல் ப்ராசஸ். 1 மினிட், யாரோ சொல்ல வராங்க. கார்த்திக் ஏதாவது சொல்லணுமா? சரி, ஓகே, பை மிஸ்டேக் ஆனிட்டோம். ஸோ லைக் நான் இப்போ என்ன டிஸ்கஸ் பண்றேன்னா, இப்போ என்கிட்ட நிறைய ஜாப்ஸ் இருக்கு. அந்த நிறைய ஜாபை வந்துட்டு லைக் நான் 1 by 1 வந்துட்டு லைக் நான் மேனுவலா என்னால ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஜாப் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஜாபை கால் பண்ணு, இந்த ஜாப் முடிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஜாபை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு பைப்லைன் மாதிரி, ஒரு சீக்வன்ஸ் மாதிரி நம்ம ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எப்படி அதை நம்ம செட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்காக இப்போ நான் என்ன பண்றேன், ஐ அம் கோயிங் டு கிரியேட் 2 more ஜாப்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட பாஸ் என்கிட்ட வராரு. ஸோ அவர் வந்துட்டு டெவ், டெஸ்ட், ப்ராடக்ட் 3 ஜாப் இருக்கு. அவர் எனக்கு என்ன சொல்றாருன்னா, டெவ் முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் ரன் பண்ணு, டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ராட் ரன் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நான் டெவ் முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட்டை வந்து மேனுவலா இந்த பில்ட் நோ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இங்க நான் ஆட்டோமேஷன் கொண்டு வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா, லெட் மீ கோ அண்ட் கிரியேட் 2 ஜாப்ஸ். ஓகே, ஸோ லைக் நான் என்ன பண்றேன், டெஸ்ட்னு ஒரு ஜாபை கிரியேட் பண்றேன். இது வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாபாவே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்ஃபிகரேஷன் ஃபர்ஸ்ட் இந்த பில்டு ஸ்கிரிப்ட்ல போயிட்டு இங்க வந்துட்டு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் கமாண்ட் கொடுக்குறேன், அப் டைம் அப்படின்ற ஒரு கமாண்ட். ஸோ அப் டைம்ன்ற கமாண்ட் என்ன பண்ணணும் தெரியுமாங்க? லினக்ஸ்ல அப் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல ஹேவ் யூ எவர் கேம் அக்ராஸ் திஸ் கமாண்ட்? நோ சார். சரி, அப் டைம் கமாண்ட்ன்றது சொல்லுங்க. சரி, அப் டைம் கமாண்ட்ன்றது என்னன்னா உங்களோட சர்வரோட ஒரு லோடை கால்குலேட் பண்றதுக்கு. ஸோ
ஸோ லைக் உங்க சர்வர்ல எவ்வளவு லோடு வரதுக்குன்னு எவ்வளவு லோடு இருக்கு அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கான கமாண்ட் அப் டைம் கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம், லைக் இந்த டெஸ்ட் ஜாப்ல இந்த சர்வருக்கு எவ்வளவு லோடு வருது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்றதுக்கான ஒரு கமாண்டை சிம்பிள் கமாண்டை எக்ஸிக்யூட் பண்றோம். பட் வேற உங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல லைக் உங்க கிட் ஜென்கின்ஸ் நேவன் அப்படி இன்டெகிரேட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், சிம்பிள் ஸ்கிரிப்ட்ஸ்ல நம்ம இந்த ஜென்கின்ஸை கத்துக்கிறோம். ஸோ என்னோட ஜாபை நான் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நான் இன்னொரு ஜாபை கிரியேட் பண்றேன், அது என்னோட ப்ராஜெக்ட், சாரி என்னோட ப்ராடக்ட். பாஷா அப் டைம்ங்கிறது சிஸ்டம்ல ஸ்டார்ட் பண்ண டைம் இல்லையா? இல்லங்க, இப்போ ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றீங்க 8:30க்கு பில்ட் பண்றோம் அப்படின்னா, இப்ப 8:30க்கு அந்த ஸ்டார்ட் டைம், அந்த லாஸ்ட் 30 ஹவர்ஸா 30 மினிட்ஸா ரன்னிங் ஆகுது, அதுதான் அப் டைம் சொல்லுவாங்க. யூட்டிலைசேஷன் இது எப்படி வரும்? இல்ல யூட்டிலைசேஷன் வேற, சிஸ்டமோட லோடு வேற, ஸ்டார்ட் டைம் பண்ணது வேற. சரி, சிஸ்டம் லோடுங்கிறீங்க. அப் டைம்ங்கிறது வந்து ஜஸ்ட் நார்மல் சிஸ்டத்தோட அப் டைம், ஹவ் லாங் இட்ஸ் ரன்னிங், அதானே என்ன அப் டைம் வரும்? இல்லங்க, ஓ அது வேற. ஓகே, சரி. சிஸ்டமோட லோடு ஆவரேஜ். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்க சொன்னது வந்துட்டு கரண்ட் டைம், பட் இதுல வந்து லோடு இருக்கும். சிஸ்டமோட லோட் ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு நீங்க சொல்றது அப் டைம் வந்து அந்த மீனிங்ல வந்துட்டு நீங்க அப் டைம் சொல்லிக்கலாம். பட் நீங்க இங்க ஸ்பெசிஃபை பண்றது சிஸ்டமோட லோட் ஆவரேஜ். ஸோ லைக் நீங்க சிஸ்டம் ரன் பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த சிஸ்டம் ரன் பண்ணும்போது எவ்வளவு லோடு அந்த மிஷினுக்கு வந்திருக்கு அப்படின்றது. ஓகே ஓகே ஓகே, லோட் ஆவரேஜ் கால்குலேட் பண்றதுக்கு. Okay, it's additional to the current time, how long the system has been running, how many users are currently logged in. So it has all the values. Okay, got it. Thanks, sir. Thanks. ஆக்சுவலி லைக் இன்டர்வியூல வந்துட்டு ஒன் ஆஃப் த இன்டர்வியூல அப் டைம் பத்தி கமெண்ட் கேட்டாங்க. ஸோ அப் டைம் கமெண்ட்ல 0s 1sலாம் இருக்கு. ஸோ 0னா எவ்வளோ, லோடு வேல்யூ 1னா என்ன, 1.5னா என்ன. ஸோ இஃப் யூ ஹேவ் ஃப்ரீ டைம், ஸோ லைக் 1னா எவ்வளோ, 1.5னா எவ்வளோ, 2னா எவ்வளோ, 2.5 எவ்வளோன்னா அது சும்மா லைக் இஃப் யூ ஹேவ் டைம் யூ கேன் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் தட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு லைக் நான் என்ன பண்றேன், லைக் அந்த கிரியேட்டிங் ஒன் மோர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நான் என்ன பண்றேன், ப்ராடுக்காக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இங்கேயுமே லைக் நான் வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மை ஹோல் ஐடியா இஸ் லைக் ஐ எம் கோயிங் டு ஹேவ் சம் 3 ப்ராஜெக்ட். மொத்தமாக நான் வந்து ஒரு 3 ப்ராஜெக்டை கிரியேட் பண்றதுக்கு லைக் சரியா. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 ப்ராஜெக்ட் இருக்குங்க. ஸோ ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டும் 15 மினிட்ஸ் ரன் ஆகுது. ஸோ லைக் இந்த ஒரு சினாரியோவில் லைக் நம்ம ஒரு வாட்டியும் 15 மினிட்ஸ் கழிச்சு இல்லை ஒரு ஹாஃப் அன் கழிச்சு இந்த பில்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ என்னோட பாஸ் சொல்ற சினாரியோ என்ன, டெவ் முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த டெவ் முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த டெவ் கான்ஃபிகர் பண்ணணும். சரி, ஸோ இங்க நான் நேற்று எடுத்த கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ இந்த டெவ்ன்ற ஒரு ஜாப் கிரியேட் பண்ணிருக்கேன்னா, இந்த ஜாப் என்னோட சர்வர்ல EC2ல எந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும்? நேற்று உங்ககிட்ட சொல்லுங்க, இந்த கிரியேட் பண்ற ஜாப்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் லொகேஷன்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னேன். கிட்டா சார்? ஆஹாங்க, கிட் வந்துட்டு நீங்க கோட் வச்சுக்கிறதுக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த ஜாப் லிங்க்ல இருந்தது. சரி, என்னது வேர் லிவ் ஜென்கின்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் ஒரு லொகேஷனை பத்தி சொன்னா, இந்த ஒர்க் ஸ்பேஸ் லொகேஷனுக்குள்ள தான் நீங்க எழுதுற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் இருக்கும். ஒர்க் ஸ்பேஸ்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னா உங்ககிட்ட ஐ கெஸ் சொல்லியிருப்பேன். இந்த லொகேஷனை காட்டியிருக்கேன் உங்ககிட்ட, காட்டனா இல்லையா? சரி, நசீம்க்கு ஞாபகம் இருக்கு. வேற எஸ் ப்ரோ கம்ஸ். சரி, ஸோ இப்போ இந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள தான் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இங்க இருக்கும். சரியா, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த டெவ் முடிச்சதுக்கு டெஸ்ட் கால் பண்ண வைக்க போறேன். ஸோ ஐ எம் கோயிங் டு மை டெவ் ப்ராஜெக்ட் அண்டர் த கான்ஃபிகர் செக்ஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டெவ் முடிஞ்சிடுச்சு, அதாவது பில்டு முடிஞ்சிடுச்சு. அதனால நான் இப்போ என்ன பண்றேன், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்ல போறேன். ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்ற ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன சொல்றோம், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன் சொல்றோம். இங்க எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஆப்ஷன் பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஐ எம் சூசிங் திஸ். இந்த இடத்துல உங்களோட ப்ராஜெக்டை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் டெஸ்ட்ன்ற ப்ராஜெக்டை ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இங்க ஒரு கண்டிஷன் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அது அதுக்குள்ளே ஆன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் டெஸ்ட் ப்ராஜெக்டை ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். அண்ட் நான் இங்க கீழே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க, ட்ரிகர் ஒன்லி இஃப் பில்ட் இஸ் ஸ்டேபிள். அதாவது
டெவ் ரன் பண்ணட்டும், டெவ் ரன் பண்ணி முடிஞ்சு அது சக்சஸ் ஆனா எனக்கு டெஸ்ட் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஸோ இதுவே என்னோட டெவ்ல எரர் அடிச்சிருந்தா இந்த டெஸ்ட் கால் ஆகாதுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், டெவ் முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்ட்டை கால் பண்ண வச்சுட்டேன். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கான்ஃபிகர் ப்ராட கால் பண்றேன். ஸோ டெஸ்ட்ல வந்து அங்க பில்ட் அதர் ப்ராஜெக்டை கொடுத்து இந்த இடத்துல என்னோட ப்ராட் அப்படின்ற ஒரு ஜாபை கான்ஃபிகர் பண்றேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரிகர் பில் ஒன்லி இஃப் ஸ்டேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் தான் பை டிஃபால்ட்டாக சூஸ் இருக்கும். அதனால நான் டேட்டா என்ட்ரும் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ட்ரிகர் திஸ் dev job. I'm going to trigger this dev job alone. It is going to automatically trigger my test and prod environment. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜாபை நான் ட்ரிகர் பண்ண உடனே நீங்க கொஞ்சம் இந்த பில்டு கியூ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்களேன். ஸோ உங்களுக்கு எப்படி அந்த சீக்வன்ஸா பில்டு கால் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்றேன், என்னோட டெவ் ஜாபை கால் பண்றேன். டெவ் ஜாப் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ இப்போ டெவ் ஜாப் ரன் ஆகிட்டு இருக்கு. டெவ் ஜாப் ரன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்னோட டெஸ்ட் கால் ஆகுது. ஸோ டெஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. டெஸ்ட் ரன் ஆகி முடிச்ச கையோட என்னோட ப்ராட்ன்ற ஜாப் எனக்கு கால் பண்ணி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு ஜாப் தான் கால் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற ஜாப்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா அது கால் பண்ணிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒன் மோர் டைம். ஸோ இன்கேஸ் நீங்க பில்ட் சீக்வன்ஸ் பண்ணணும், இல்லை லைக் கண்டினியூஸ் பில்டிங் மாதிரி பண்ணணும் அப்படின்னா, பைப்லைன் இல்லாமல் ஜாப்ஸ் நீங்க பண்ணணும், இந்த மாதிரி யூ கேன் சூஸ் திஸ் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சீக்வென்ஷியல் ஆப்ஷன். ஸோ டு ட்ரிகர் அதர் ஜாப்ஸ், அதர் பில்ட். ஸோ லைக் நம்ம டோட்டலாக 2 தடவை ரன் பண்ணியிருக்கோம். அதனால என்னோட லாஸ்ட் சக்ஸஸ் பார்த்தீங்கன்னா 2.2 seconds ஆகும். ஸோ இந்த ப்ராடோட பில்டு ஸ்டெபிலிட்டி 100%. அதாவது லைக் நம்ம ரன் பண்ண எந்த பில்ட்ஸுமே ஃபெயிலியர் ஆகலை. சரி, இந்த பில்டு ஸ்டெபிலிட்டி எத்தனை ஜாப்ஸ் கால்குலேட் பண்ணிங்க இருக்கும்? 5 bro. லாஸ்ட் 5 ஜாப்ஸை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ரைட். ஸோ நம்ம லாஸ்ட்டாக 2 தடவை ரன் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் இட் இஸ் 100%. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, நேத்து டேட்னு சொல்லி நம்ம போட்டோம்ல, அப்போ டேட்னு போட்டதுனால நேத்து February 6னால அது February 6ன்னு காமிச்சுதா, இல்லனா அதுதானே அர்த்தம்? ஆமா ப்ரோ. இப்போ லைக் அப்போ இன்னைக்கு இதுக்கு என்ன ப்ரோ இல்லையா, இது வந்துட்டு உங்க சர்வரோட டைம் கோகுல். ஓகே, நான் அதுதான் இப்படி காமிக்குதா, டேட்டை தான் இப்படி காமிக்குதான்னு தெரியல வந்து. இல்ல இல்ல இல்ல, இப்போ நீங்க நாம வந்து டேட் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். அந்த சர்வர்ல இப்போ நீங்க டேட் கமாண்ட் கொடுத்தா இந்த டைம் வரும், இந்த டேட் டைம் வரும். ஓகே ஓகே, இது வந்து யூடிசி டைம், நம்ம பார்க்கறது ஐஎஸ்டி. ஸோ நீங்க யூடிசியை நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஎஸ்டி தெரியும். யூடிசி இப்போ என்ன 156. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ பாருங்க, இப்போ யூடிசி வந்துட்டு லைக் ஆல்மோஸ்ட் 2 மணி. நம்ம பார்த்தது வந்துட்டு 156. ஐஎஸ்டில 726. ஆக்சுவலி நம்ம பார்த்த யூடிசி பிஎம்மா, பிஎம் அதாவது 13. ஓகே. ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இந்த டவுட்லாம் வரும். வந்துச்சா உங்களுக்கு யாருக்காவது? இல்லையா? சரி, வரலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து யூடிசி டைம். ஸோ 726. புரியுதா உங்களுக்கு? ஓகே ப்ரோ, ஓகே. சரி, ஸோ இப்போ இது நம்ம என்ன சொல்றோம்னா பில்டர் சீக்வன்ஸ் பண்றது. யாராவது இங்க லேப்டாப்ல கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு லேப்ல அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? லேப் ஆமா ப்ரோ. Yes, sir. எஸ் ப்ரோ, லேப்ல தான். ஆமா, லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ. சரி, லேப்டாப். லைக் I'm going to take help from Gokul now. Okay, so இப்போ நான் ஒரு டாபிக் நான் கோகுலோட ஹெல்ப் எடுத்துக்கிறேன். ஃபைன். ஸோ now let's discuss about the triggers. இப்போ நம்ம ட்ரிகர்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ட்ரிகர் வந்துட்டு ரிமோட் ட்ரிகர் ஆப்ஷன். இப்போ உங்க இன்டர்வியூல நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். வாட் ஆர் ஆல் த ட்ரிகர் மெக்கானிசம் அவைலபிள் இன் ஜென்கின்? அவன் என்ன கேட்கறான்னா, இப்போ இந்த ஜாபை நீங்க ரன் பண்றீங்களா, ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா, அப்போ எப்படி எல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸோ நமக்கு இப்போ இதுக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்றது. ஆனா இதை தாண்டி நமக்கு நிறைய ட்ரிகரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட்டா ட்ரிகர் பண்றது. ஸோ லைக் மோஸ்டா காமனா லைக் 1 மினிட் உங்ககிட்ட இந்த சார்ஜர் ப்ரோ. நன்றி ப்ரோ. போதும் போதும் ப்ரோ. கிளம்பியாச்சா? பாய் பாய். எஸ் கைஸ். ஸோ ட்ரிகரிங்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் வந்து ரிமோட் ட்ரிகர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு ஜென்கின்ஸ் அட்மின். ஸோ லைக் நான் தான் எதிர்க்கும் ட்ரிகர்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? இப்போ ஃபார் சம் ரீசன் வந்து இப்போ என்னால் ட்ரிகர் பண்ண முடியல, இல்லை என்னால் ஜென்கின்ஸ் போர்ட்டில் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு யூஆர்எல் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூஆர்எல் ஷேர் பண்ணி ஜென்கின்ஸ் போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் வந்து கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோகுல் வந்துட்டு ஹி சிட்டிங் சம்வேர் இன் சென்னை அப்படின்னு வச்சுப்போம். ஸோ கோகுலுக்கு வந்து இந்த ஜென்கின்ஸோட ஃபுல் போர்ட்டல் ஆக்சஸ் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கோகுலுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா இந்த ஜென்கின்ஸ் போர்ட்டலுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண போறேன். அப்போ கோகுல் என்ன பண்ணுவாருன்னா ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணுவாரு, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பாரு, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாப் அவருக்கு ட்ரிகர் ஆகி முடிஞ்சிடும். அப்போ கோகுல் இந்த டேஷ்போர்டுக்குள்ள வருவாரா, இந்த மேனேஜ் ஜென்கின் ஆப்ஷன்ஸ்லாம் அவருக்கு இருக்குமா, இந்த நியூ ஐட்டம்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் அவர் என்ன பண்ண முடியும், அந்த லிங்கை கொடுத்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தா இந்த ஜாப் ரன் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ணி பார்க்க போறோம். ஓகே. ஸோ லைக் நீங்க இந்த ஜாபுக்குள்ள வந்து இங்க இருக்கிற கான்ஃபிகர் செக்ஷனுக்குள்ள நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் இங்க உங்களுக்கு பில்ட் ட்ரிகர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பில்ட் ட்ரிகர் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் என்னது உங்களுக்கு ட்ரிகர் பில்ட் ரிமோட்லி. அதாவது லைக் நீங்க வந்துட்டு ரிமோட்டா ஒரு யூஆர்எல் மூலமா நீங்க ட்ரிகர் பண்ணலாம். ஸோ லைக் டு எனேபிள் திஸ் ஃபர்ஸ்ட் எனேபிள் திஸ் ஆப்ஷன். இப்போ உங்களுக்கு ஒரு அத்தன்டிகேஷன் டோக்கன் கேட்கும். ஸோ அத்தன்டிகேஷன் டோக்கன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா லைக் கைண்ட் ஆஃப் ஒரு பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் நான் வந்து என்னோட டோக்கனை வந்துட்டு ஜென்ரேட் பண்றேன் 1 2 3 4 5 அப்படின்னு ஜென்ரேட் பண்றேன். இப்போ நான் கோகுலுக்கு ஒரு லிங்க் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த லிங்க் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது அந்த சாம்பிள் டெம்ப்ளேட் எனக்கு இங்க கொடுத்துருக்கான். ஸோ இங்க அவன் 2 கொடுத்துருக்கான் பாருங்க. ஒன்று டோக்கன் நேமா கொடுக்கலாம், இல்லாட்டி பில்ட் வித் பேராமீட்டர்ஸ் இப்படி கொடுக்கலாம். ஸோ லைக் நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இந்த லிங்க்ல பாருங்களேன், ஜென்கின்ஸ் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஜென்கின்ஸ் யூஆர்எல்ங்க? ஜென்கின்ஸ் லிங்க் பப்ளிக் ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர், அதுதான் ஜென்கின்ஸ் யூஆர்எல். ஸோ இப்போ இங்க இருக்கு இல்லையா என்னோட பப்ளிக் ஐபி அட்ரஸ் போர்ட் நம்பர், அதுதான் என்னோட ஜென்கின்ஸ் யூஆர்எல். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்றேன், அந்த யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்க டபுள் ஸ்லாஷ் இருந்தால் ஒரு ஸ்லாஷ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. லாஸ்டா இப்போ பார்த்தீங்கன்னா டோக்கன் நேம் நான் இங்க என்னங்க கொடுக்கணும், 1 2 3 4 5 அதே தான் 1 2 3 4 5 கொடுத்தோம் இல்லையா, அந்த 1 2 3 4 5 கொடுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரிமோட்டா பில்டர் ட்ரிகர் பண்ற யூஆர்எல் ஐ எம் கோயிங் டு ஷேர் வித் கோகுல். ஓகே. ஸோ இப்போ கோகுல் என்ன பண்ண போறாருன்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி அவரோட ப்ரௌசர்ல ஹிட் பண்ண போறாரு. ஓகே. ஸோ ப்ரௌசர்ல ஹிட் பண்ண உடனே அவருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். த மொமெண்ட் ஹி கேவ் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாப் கால் ஆகும். இந்த ஜாப் கால் ஆனா இது கால் ஆகும், டெஸ்ட் கால் ஆச்சுன்னா ப்ராட் கால் ஆகும். பாப்போமா? ஸோ கோகுல் நீங்க அந்த லிங்கை மட்டும் கொஞ்சம் காப்பி பண்ணி உங்க ப்ரௌசர்ல காப்பி பேஸ்ட் பண்றீங்களா? பண்ணிட்டேன் ப்ரோ. ஷேர் பண்ணணுமா ஸ்கிரீன்? இல்ல நீங்க ஜஸ்ட் சொல்லுங்க. யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேக்குது. யூசர் நேம் வந்துட்டு அட்மின், பாஸ்வேர்டு வந்துட்டு admin 1 2 3. சரி, அவர் வந்துட்டு ஜாப் இங்க ட்ரிகர் பண்ணிட்டாரு. இங்க உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? இங்க வெள்ளையா தெரியுது ப்ரோ. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதான் சொன்னேன். உங்களுக்கு எந்த போர்ட்டலும் தெரியாது. பட் இங்க ஜென்கின் சர்வர்ல பாருங்க, எங்களுக்கு தெரியுது நீங்க ஜாப் ட்ரிகர் பண்ணிட்டீங்கன்னு. ஓகே ப்ரோ. ப்ராட் தெரியுதா? ப்ராட். ஓகே ப்ரோ அவருக்கு தெரியும்போது ஒரு பிளாங்கா இருக்கும். ஆமா, அவருக்கு இந்த ஜென்கின் எனக்கு அப்படியே பிளாங்கா இருக்கு. சோ நீங்க இன்னொரு வாட்டி ஹிட் பண்ணீங்கன்னா இன்னொரு வாட்டி உங்களுக்கு கால் ஆகும். சோ எனிவன் எல்ஸ் ரெண்டு மூணு பேர் அதே லிங்க் கிளிக் பண்ண என்ன சார் ஆகும்? மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ வந்துட்டு இப்போ கோகுல் வந்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜாப் வந்து 12 2 2 இருக்கு. இப்போ 13 13 ஆயிடுச்சு. இப்போ கோகுலும் பண்றாரு, நீங்களும் பண்றீங்கன்னா கோகுல் பண்றது 14 ஆகும், நீங்க பண்றது 15 ஆகும். ஸோ எத்தனை வாட்டி அதை ட்ரிகர் பண்றோமோ அத்தனை வாட்டி அது உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும்.
இதுக்கு முன்னாடி ஆனா நம்ம அந்த பில்டு அந்த ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு அடுத்தது இதுன்னு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தானே ட்ரிகர் போகணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று நீங்க பண்ணுவோம்ல. எப்படி வேணா நீங்க ட்ரிகர் பண்ணிக்கலாங்க வக்குல். இப்போ பாருங்க, நீங்க முன்னாடி ட்ரிகர் பண்ணிட்டு உங்களோட ஜாப் ரன் ஆகுது போல. நான் பண்ணல, வேற யாரோ பண்றாங்க. சரி, ஃபைன். இல்ல ப்ரோ, அது இல்ல ப்ரோ. இப்போ டெவுக்கு அடுத்தது டெஸ்ட்டுக்கு அடுத்தது ப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு பண்ணோம்ல, பில்டு. அது பண்ணி அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரிகர் இந்த அப்படி இல்ல. இப்போ லைக் நீங்க எல்லா வாட்டியும் உங்களுக்கு எல்லா சினாரியுமே இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க ப்ராஜெக்ட பில்ட் பண்ணணும்னு நெசசரியே இருக்காது. ஓகே, இப்போ நம்ம இந்த லிங்கை இங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட் தான் பில்ட் ஆகும். இப்போ நான் கான்ஃபிகர் செக்ஷன்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் நான் தூக்கிட்டேன்னு நினைச்சுக்கோங்களேன், எனக்கு வருமா? ரன் ஆகும். வரும். Do you want to see? எஸ் ப்ரோ. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், வெறும் டெவுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு டெவுக்கு மட்டும் தான் அந்த லிங்கும் ஷேர் பண்ணிருக்கேன். மக்கள் வேற யாரோ வந்துட்டு டெஸ்ட்டும் சேர்த்து ரன் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் வெயிட். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ளீஸ் 1 மினிட். இல்ல ஏதாவது பண்றீங்கன்னா சொல்லிட்டு பண்ணுங்க. சோ தட் நாங்களுமே வேற பார்ப்போம். சரி, இப்போ கூகுள் நீங்க ரன் பண்ணுங்க, ட்ரிகர் பண்ணுங்க. அதை ரீலோட் பண்ணா போதும்ல ப்ரோ? ரீலோடு, என்டர், எனிதிங் இஸ் ஃபைன். பண்ணிட்டேன். டெவ் கால் ஆகுதா? அவ்வளவுதான். அதான் இப்போ அப்போ டெஸ்டும் ப்ராடும் வராது. ஏன்னா நம்ம அந்த சீக்வென்ஸ் நம்ம பண்ணாதனால வரல. ஓகே. So இது வந்து one of the mechanism so which is used for remote trigger option. புரியுதா? ஓகே ப்ரோ. ரியல் டைம்ல எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? ரியல் டைம்ல இந்த ட்ரிகர் மெக்கானிசம் கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. மேனுவலா தான் மேக்ஸிமம் ட்ரிகர் பண்ணுவாங்க. பட் இன்டர்வியூல கேட்பாங்க. ஸோ ரியல் டைம்ல வந்து மேனுவலா தான் ட்ரிகர் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஆட்டோமேஷன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இன்டர்வியூல கேட்பாங்க. அவங்க டீம்லயே அந்த ஆட்டோமேஷன் இருக்காது. வெப் புக்ஸ் பத்தி கேட்பாங்க. அந்த வெப் புக்ஸ் பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க, வேற ஏதாவது கேட்டீங்க? சார் இது வந்து நம்ம லேப்டாப்ல மட்டும் தான் ட்ரிகர் பண்ண முடியுமா? போன்லயே பண்ணலாம். ஓகே சார். என்னன்னா இப்போ டக்குன்னு ஒரு யூஆர்எல் காப்பி பேஸ்ட் பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க போன்ல பண்ற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு வந்துட்டு இது நீங்க அப்படியே பார்த்து 1 by 1 அடிச்சுக்கணும். 3.0. அப்படின்னு டைப் பண்ணணும் மேனுவலா. ஓகே சார். நீங்க என்ன ட்ரை பண்ணி பாருங்க மொபைல்ல. ஓகே சார், ஜஸ்ட் கேட்டேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. இல்ல சார், இப்போ வந்து யார் ட்ரிகர் பண்ணிருக்காங்கன்னு தெரியுங்களா? அது யாரு? இல்ல இப்போ நம்ம கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கோம், அதனால யூஆர்எல் காமன் ஃபார் இதுல கொடுக்குறோம். பட் லைக் டீம்ல அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் மட்டும் தான் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமா டீம்ல இருக்க எல்லாருக்கும் போனா எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு மாதிரிலாம் பண்ண நம்ம வந்து அலோவ் பண்ண மாட்டோம். இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்க வந்துட்டு உங்களோட ரியல் டைம்ல நீங்க இம்ப்ளை பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டது. மேக்ஸிமம் 90% வந்துட்டு இதை வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ லைக் முன்னாடி உட்காந்து மேனுவலா பில்டு பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பில்டு நடக்கும்போது சம்டைம்ஸ் வந்துட்டு உங்களோட ஜாப் ஃபெயிலியர் ஆகலாம். ஃபெயிலியர் ஆன உடனே நீங்க வந்து ஆக்ஷன்ல வந்து அது ஏன் ஃபெயிலியர் ஆச்சு, என்ன ஃபெயிலியர் ஆச்சுன்னு பார்த்து அந்த பில்டு ரிசால்வ் பண்ற மாதிரி. சொல்லுங்க கலை. ஓகே. ஸோ இல்ல இதுக்கும் நம்ம நார்மலா கிரான் டேபுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து அது வந்து ஷெட்யூல் பண்றோம், இது வந்து மேனுவலா ஹிட் பண்றோங்களா? நான் இப்போ நெக்ஸ்ட் கிரான் டேப் தான் பேச போறேன். பேசிட்டு சொல்லவா? ஓகே 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 ஃபைன். அது இருக்கு ஜென்கின்ஸ்ல. ஓகே சரி ரைட். ஓகே. இது ஆனா என்ன ஸ்பெசிபிக், இது என்ன யூசேஜ்? இது ஏன் நம்ம ரிமோட் ட்ரிகர் பண்றோம்? ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவங்க, இல்ல ஏதாவது சினாரியோ மீட் பண்ணுவோம்? ஆப்ஷன்ஸ் இருக்கு. சினாரியோ அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் தான். ஸோ ஃபார் டியூ டு சம் ரீசன்ஸ் நீங்க தான் ஜென்கின்ஸ் அட்மின், வேற யாருமே அந்த யூசர்ஸ் கிடையாது. ஸோ அப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல உங்களால வந்து லேப்டாப் ஓபன் பண்ணி ஜென்கின்ஸ் சர்வர்க்குள்ள வர முடியல, இல்ல உங்களுக்கு ஆக்சஸ் இல்ல, வேற ஏதோ சினாரியோ, the right person is not there. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஃபார் சேஃப்டி பர்பஸ் லைக் டியூ டு கன்சிடரிங் எமர்ஜென்சி இன்னொருத்தர் கண்டிப்பா ட்ரிகர் தான் பண்ணி ஆகணும். ஒருத்தர் மட்டும் தான் பண்ணணும், இவன் மட்டும் தான் அதை ட்ரிகர் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிபெண்டன்சி லைக் we are not creating on some others. ஓகே அண்டர்ஸ்டுட் ரைட். இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ வந்துட்டு பீரியாடிக் பில்டு சினாரியோங்க. ஸோ இந்த பீரியாடிக் பில்டுன்றது என்னன்னா, இப்போ மேபி ஜெஸ்ஸி வந்துட்டு சின்ஸ் அவங்க டெஸ்ட்ன்றதுனால அவங்க வந்து ஒரு சினாரியோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரைடே வந்துட்டு அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க.
ஸோ காலையில இருந்து சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ கரெக்டா அவங்க கிளம்புற டைம்ல இல்ல லாக் ஆஃப் பண்ற டைம்ல 6 o'clock அப்போதான் டெவலப்பர் என்ன பண்ணுவோம், நான் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு கோட் எழுதியிருக்கேன், ஒரு புதுசா வந்துட்டு ஒரு ஃபியூச்சர் டெவலப் பண்ணியிருக்கேன், இதை நீ டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட நிற்பான். ஸோ நமக்கு வந்து கடுப்பாயிடும். காலையில இருந்து சும்மா உட்காந்துட்டு இருக்கான், அப்பெல்லாம் அவன் வந்து விளையாடிட்டு இருப்பான். நம்ம கரெக்டா கிளம்புற டைம்ல நம்ம கிட்ட வேலையை கொடுத்து அவன் வீட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதுக்கு யாராவது வந்து ஒரு கோவம் வரும் இல்லையா? ஸோ டெவலப்பர்ஸ் வந்து யூஸ்வலா இது பண்ற ஒரு வேலை. டு யூ ஹேவ் ஃபீல் தட் பண்ணியிருக்காங்களா? எஸ் சார். நாங்க எப்படின்னா, நாங்க வந்து இந்த ட்ரேடிங் அந்த மாதிரி இதுல இருந்தோம். அதுல எப்படின்னா ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருந்தேன் சார். அது எப்படின்னா, தானாவே ஆட்டோமேஷன்ல தானாவே அது வந்து ஆர்டர்ஸ கிரியேட் பண்ணி இது பண்ணணும்னு. ஆனா, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இந்த டைம்ல பண்ணாதான் அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்ம மோஸ்ட்லி நாங்க லாக் ஆஃப் பண்ற டைம் அந்த மாதிரி இருக்கிறனால, நாங்க அந்த ஸ்கிரிப்ட்ஸ வந்து ஓட விட்டுட்டு இது பண்ணிருவோம். அந்த ரிப்போர்ட்ஸ் ஆர்டர் பிளேஸ் ஆயிரும். ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துரும். ரிப்போர்ட்ஸ் அப்புறம் காலைல வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ லைக் உங்க டீம் வந்து ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு கட் ஆஃப் டைம் செட் பண்ணிருக்கீங்க. இந்த டைம்க்குள்ள நீங்க வந்துட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா ஆர்டர் பிளேஸ் ஆகும். இல்ல அந்த டைம நீங்க ஆமா. அது தாண்டி பேட்ச் ப்ராசஸிங்ன்னு சொல்லுவாங்க. பேட்ச் ப்ராசஸிங் பேட்ச் ப்ராசஸிங் நாம பண்ணுவோம். ஸோ லைக் மேபி ஒரு எக்ஸெல்ல வருமா உங்களுக்கு? எக்ஸெல் இல்லாட்டி எக்ஸ்எம்எல், சிஎஸ்வி? நாங்க எக்ஸெல்ல வந்து எல்லா ஆர்டர்ஸ் என்னென்ன தேவையோ, எந்த அக்கவுண்ட் நம்பருக்கு என்ன மாதிரி ஆர்டர்ஸ் தேவை அப்படிங்கிறத அது வந்து இது ஒரு பண்ணிட்டு ரிப்போர்ட்டிங் டேட்டா டூலா அது? டிரைவன் மாதிரி பண்ணுவோம். என்ன சார்? ரிப்போர்ட்டிங் டூலா? நோ, இட்ஸ் நாட் எ ரிப்போர்ட்டிங் டூல். எங்களுக்கு நான் சொன்னேன்ல, எங்களுக்கு சரி, தனியான ஒரு ஓகே ஃபைன். ஃப்ரேம்வொர்க். ஓகே ஃபைன். லெட் இட் பி. சரி, கமிங் பேக் டு டேட்டா அவர் டாபிக். டிரைவன் அப்ரோச். ஓகே, டேட்டா ட்ரிவன் ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து யூஸ்வலா பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லைக் அவங்க ஆக்சுவலி தே வில் டேக் இட் அஸ் ஃபார் கிராண்டட். ஸோ லைக் எந்த டைம்னாலும் அவங்க கமிட் பண்ணிட்டு போவாங்க. பட் லைக் வி ஷுட் நாட் டூ தட். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு டைம் செட் பண்ணி கொடுத்துடணும். ஸோ நீங்க கரெக்டா இந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க உங்க கோட பில் கமிட் பண்ணா மட்டும்தான் இந்த ஜென்கின் ஜாப் ரன் ஆகும். அந்த ஜாப் ரன் பண்ணாதான் உங்களுக்கு வந்துட்டு உங்க அப்ளிகேஷனா அது வந்துட்டு உங்க என்விரான்மெண்ட்ல வரும். இன்கேஸ் நீங்க டைமை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு வெயிட் டில் நெக்ஸ்ட் டே. அப்போ கண்டிப்பா அடுத்த நாள் காலையில உங்க ஸ்டாண்டப் கால்ல கேட்பாங்க, ஏன் நீ கோடு கமிட் பண்ணலன்னு. ஸோ அப்போ அந்த டைம் நீங்க செட் பண்ணாதான் அந்த டெவலப்பருக்கும் பயம் வரும். இல்லாட்டி அவன் வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு கோட் எல்லாம் கமிட் பண்ணி போயிடும். ரைட். ஸோ இப்போ இந்த சினாரியோ இந்த ஒரு ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட் 11 o'clock நான் வந்துட்டு இந்த டெவ் ஜாபை ரன் பண்ணணும் அப்படின்னு ஒரு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னைக்கு நைட் 11 o'clock நான் டிராவல் பண்றேன். அப்போ டிராவல் பண்ற டைம்ல நான் ஓபன் பண்ணி இந்த ஜாபை நான் ரன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நம்ம எல்லாருமே கிரான் ஜாப் இல்ல கிரான் டாப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம AWS லாம்டால கூட பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? சரி, Yes, நசீருக்கு sir. ஞாபகம் இல்ல. சரி, வேற யாருக்கு ஞாபகம் இல்ல? சரி. சோ சிம்பிளா நான் சொல்றேன். கிரான் ஜாப்ன்றது என்னன்னா ஒரு அலாரம் செட் பண்ற மாதிரி. ஓகே. சோ இது வந்துட்டு ஷெட்யூல் அப்படின்னுவாங்க. ஷெட்யூல் பண்றது அப்படின்னுவாங்க. சோ இந்த கிரான் ஜாப்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு போட்டு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கும். சோ ஒரு ஸ்டாருக்கும் ஒரு மீனிங். இப்போ என்கிட்ட 5 ஸ்டார் இருக்கா? இந்த ஸ்டாருக்கு எனக்கு மினிட். இது வந்துட்டு ஹவர். இப்போ டைம் வந்து 7:43. நான் 8 o'clock ஒரு ஜாப ட்ரிகர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 8 o'clockனா 20யா? சோ பாருங்க நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது? 8 o'clock அப்படின்னு சொல்லுதா? அட் எவ்ரி டைம் பாஸ் ஹவர் 20. அதாவது 8 மணிக்கு கரெக்டா இது ரன் ஆகும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி நீங்க உங்க ஜென்கின்ஸ் ஜாப நீங்க ட்ரிகர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் நீங்க ட்ரிகர் பண்ணலாம். ஓகே. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட கரண்ட் டைம் என்ன? என்னோட சர்வரோட யூடிசி டைம் என்ன? 2:30. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2:15க்கு இந்த டிவ் ஜாப ரன் பண்ற மாதிரி நம்ம செட் பண்ணலாமா? ஸோ லைக் என்ன பண்றேன்? என்னோட கான்ஃபிகர் செக்ஷனுக்கு போறேன். இங்க பில்ட் ட்ரிகர்ஸ்க்குள்ள வரேன். இந்த இடத்துல எனக்கு பில்ட் பீரியாடிக்கலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இந்த ஆப்ஷன்ல இங்கேயுமே அந்த பேட்டர்ன் கொடுத்துருப்பான். அந்த ஸ்டார் எப்படிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் மினிட், அதுக்கு அடுத்து ஹவர், அதுக்கு அடுத்து டே ஆஃப் தி மந்த், அதுக்கப்புறம் மந்த், டே ஆஃப் தி வீக். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? 2:15க்கு நான் ஷெட்யூல் பண்ணணும். 15:2 கரெக்டா இருக்கா? இப்போ 2:15க்கு இப்போ என்னோட டிவ் ஜாப் ரன் ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டா 2:15க்கு எனக்கு இந்த ஜாப் ரன் ஆகும். ஸோ இப்போ டோட்டலா 18 டைம்ஸ் எனக்கு ஜாப் ரன் ஆயிருக்கு. So let's wait for 1 or 2 minutes so that it will trigger in some seconds. So இதை நம்ம என்ன சொல்றோம்னா build periodically அப்படின்னு சொல்றோம். இல்ல காலையில சொன்னாங்க cron job. So cron job based mechanism நம்ம இந்த build நம்ம trigger பண்றோம். Okay. So this is one of the way to trigger your build.
ஸோ வெயிட் ஃபார் சம் டைம், இன்னும் 2:15 ஆகல போல யூடிசியில். சரி ஸோ இது வரைக்கும் டவுட் இருக்கா நம்ம பார்த்த ட்ரிகர்ஸ்ல? இதுவுமே ஒரு டைப்பா ப்ரோ? இப்போ இந்த ஆமா. டைப்பும் நம்ம பண்ணலாம். இந்த டைப்பும் பண்ணலாம், ஆப்ஷன் இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து இது மாதிரி பண்ணாதான் இது இந்த பண்ணா இது ஒர்க் பண்ணும் அப்படின்னு இல்ல, இது வெரி ஃபர்ஸ்ட்லயே பண்ணலாம். இது ஓகே, எப்ப கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஓகே. இது ஃபுல்லா பில்டுலயே வருமா ஜி? இது எப்படி? ஆமா 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 ஆமா. இந்த டெப்ளாய்னா அது வேறங்களா? டிப்ளாய்மென்ட் சொல்றீங்களா? டெப்ளாய்மென்ட்னா அது என்ன? இது பில்டுன்னு சொல்றீங்க. பில்டுனா ஜார். சரி, இப்போ பில்டுனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? பில்டு வந்து நீங்க சொன்னீங்க ஜாவா வந்து ஜார் வார் கரெக்ட், அது கன்வெர்ட் ஆகுறதுன்னு சொன்னீங்க. டெப்ளாய்ங்கிறது அது எப்படின்னு தெரியல. இப்ப இதெல்லாம் கன்வெர்ட் ஆகுங்களா அது இப்ப பில்டுங்கிறது? சரி, சுதாகருக்கு என்ன டவுட்னா, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் அது எந்த இடத்துல நீங்க காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாரு. ஓகே, நான் சொல்றேன் சார். 1 minute. ஃபர்ஸ்ட் இந்த பில்டு வந்துட்டு பீரியாடிக்கலா பில்ட் ஆச்சான்னு பார்த்துருவோம். ஆக்சுவலி லைக் வந்து பில்ட் ஆகல. ஏன் பில்ட் ஆகலன்னு சொல்லுங்க. நம்ம வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிருக்கோம் cron ஜாப்ல. Guys, can anyone say? ஏஎம்ல இருக்கு ப்ரோ. அதேதான். ஸோ ஆக்சுவலி லைக் இது வந்துட்டு என்னவா இருக்கணும்னா 12 + 2 4, அதாவது 4. ப்ரோ எனக்கு இது கால்குலேட் பண்ண தெரியல ப்ரோ, இது எப்படி பண்றீங்கன்னு தெரியல. எதுவுமே தெரியலையா? சரி, மொத்தம் 5 ஸ்டார் ப்ரோ. இதாக நான் உங்களுக்கு சொல்றேன், ஜஸ்ட் 1 minute. ஓகே, ஸோ இப்போ மொத்தம் கிட்ட 5 ஸ்டார் இருக்கும் ப்ரோ. ஒரு ஸ்டாருக்கும் ஒரு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாருக்கு அர்த்தம் என்னன்னா மினிட்டை டினோட் பண்ணுது. ஓகே. செகண்ட் ஸ்டார் வந்து ஹவரை டினோட் பண்ணுது. தேர்டு ஸ்டார் டே ஆஃப் தி மந்த். 5th மாசம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். இது வந்துட்டு வீக், டே ஆஃப் தி வீக், மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து ஒரு சினாரியோ சொல்லுங்களேன். எனக்கு 8ஆம் தேதி ரன் ஆகணும். ஓகே, அதாவது எனக்கு 8ஆம் தேதி 2ஆம் மாசம், அதாவது ஒரு எவ்ரி இயர் February 8th at 8 o'clock எனக்கு ரன் ஆகணும். 8 o'clock தான் PM. ஓகே, இந்த மாதிரி நான் ஷெட்யூல் பண்றேன். 8 o'clockனா நம்மளோட ரயில்வே டைம் படி 20. சரியா? இப்போ நம்ம 8 o'clock நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம்? நம்மளோட டேட். என்ன டேட் நம்ம டிஃபைன் பண்ணோம்? 8ஆம் தேதி. கரெக்டா? இது 8ஆம் தேதி. அதுக்கு அடுத்து எந்த மாசம் நம்ம டிக்ளேர் பண்ணோம்? பிப்ரவரினா செகண்ட் மந்த். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அதுலயுமே வெறும் மண்டேல வர இது மட்டும் பண்ணா இப்படி 1னா மண்டே. ஸோ அதோட சின்டாக்ஸ் உங்களுக்கு இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 0 to 12 மந்த் டினோட் பண்ணுது. டே ஆஃப் தி வீக்னா 0 to 7. 0ன்றது சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இப்போ லைக் வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஷெட்யூலே ஆகாது போல இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், இப்படி கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் எனக்கு எப்போ ஷெட்யூல் ஆகும்னு உங்களுக்கு காட்டும். ஸோ எனக்கு எப்போ லாஸ்டா ஷெட்யூல் ஆயிருக்கும்னா லாஸ்ட் இயர் இந்த டேட்ல ஷெட்யூல் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ எப்போ ஷெட்யூல் ஆகும்னா நாளைக்கு உங்களுக்கு ஷெட்யூல் ஆகும். கரெக்டா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. இப்போ புரியுதா உங்களுக்கு கோகுலுக்கு? புரியுது ப்ரோ. இப்போ நம்ம திரும்ப ஷெட்யூல் பண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் 2ன்னு போட்டோம், அதுக்கு பதில் நம்ம 4ன்னு போடணும். ஏன்னா இட் அக்செப்ட் ஒன்லி த ரயில்வே டைமிங். இங்க இருக்கு பாருங்க, ஹவர் 0 to 23 தான் இது அக்செப்ட் பண்ணிக்குது. சரியா? ஓகே, சரி, எஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. சரி, ஓகே, கோகுலுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து சுதாகர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தாருன்னா, கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் எனக்கு எங்க நடக்குது, ஸோ அந்த எனக்கு புரியல, டிப்ளாய்மெண்ட் என்ன அது எங்கன்னு பார்த்து. இப்போ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்ற போது வந்துட்டு என்னென்ன பார்த்தோம், கிட்டு அது கூட சேர்த்து ஜென்கின்ஸ் நம்ம பார்க்குறோம். கரெக்டா?
இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கோடு ஸ்டோரேஜ்க்காக கிட் படிக்கிறீங்க, கோடு பில்டுக்காக ஜென்கின்ஸை படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்றது என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன். ஸோ லைக் நான் இன்னொரு வாட்டியும் திரும்ப ரிப்பீட் பண்றேன். கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அப்படின்றது என்னன்னா, ஒரு டெவலப்பர் ஒரு கோடை எழுதி முடிச்சு அவனை லேப்டாப்ல வச்சிருக்க மாட்டான். அவன் உடனே அதை என்ன பண்ணுவான்னா அந்த காமன் ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு அனுப்பிடுவான். நம்ம காமன் ஸ்டோரேஜ் ஏரியான்றது என்ன? கிட். ஸோ கிட்டுக்குள்ள கோடு வந்துடும். ஸோ இன்கேஸ் கிட்டு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அந்த கோடு என்ன கோடு, எப்படி நம்ம மேனேஜ் பண்றது, அதுல கான்ஃபிளிக் பண்ணா என்ன பண்றது, கிட் ரீபேஸ்னா என்ன, கிட் மெர்ஜ்னா என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம கிட்டை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி படிச்சோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம என்ன படிச்சோம்னா, இப்போ நம்ம ஜென்கின்ஸ் அப்படின்ற டூல படிச்சுட்டு இருக்கோம். ஜென்கின்ஸ் டூல் எதுக்காக படிக்கிறோம்னா டிப்ளாய்மெண்ட்டுக்காக படிக்கிறோம். சாரி, டிப்ளாய்மெண்ட்ன்ற பாருங்க, பில்டு பர்பஸ்க்காக படிக்கிறோம். ஸோ நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுறதுக்கு ஒரு ஒன் லைன்ல என்ன சொன்னேன்னா, இன்கேஸ் இது ஜாவாவா இருந்தா அது உங்களுக்கு ஜாரா மாறும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நீங்க ஜாவாவை டாட்டா டிப்ளாய் பண்ண முடியாது, அதனால நீங்க ஜாவாவா இருந்தா அதை நீங்க வந்து ஜாரா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ இப்போ கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ல இந்த 2 ஸ்டெப்ஸ், இந்த கோடு ஸ்டோரேஜும் இந்த கோடு பில்டும் மேண்டேட்டரி ஸ்டெப்ஸ். இதை தாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. நீங்க வந்து ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் பண்ணலாம், லைக் நீங்க மேவன் அப்படின்னு சொல்லி ஒரு டூலை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது 2மே மேண்டேட்டரியா இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். இதுக்கு தாண்டி ஆப்ஷனலா இல்ல உங்க டீம்ல செக்யூரிட்டிக்கு நீங்க வேற சில டூல்ஸ், நீங்க வந்து டெவ்செக்ஆப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செக்யூரிட்டி டூல்ஸ் கொண்டு வருவாங்க. அது எல்லாமே நீங்க கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். பட் இந்த 2 தான் கோர் மேண்டேட்டரியா இருக்கணும். இது 2மே இல்லாம உங்களோட கண்டினியூஸ் இன்டெகிரேஷனே இல்லை. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம், மேண்டேட்டரியா இருக்கிற பேராமீட்டர்ஸை படிக்கிறோம். ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ஆப்ஷனல் பேராமீட்டர்ஸ், மேவன் அப்படின்ற ஒரு டூல் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மேவன் டூல், அதுக்கப்புறமா நான் சொன்னேன் ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ்க்காக சோனார் கியூப், இந்த டூல்ஸ் எல்லாமே உங்களோட சிஏல தான் வரும். இதுவே சிஏல தான் வரும். அப்போ நீங்க இது எப்போ பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நீங்க ஒரு ஃபுல் சிஏ பார்க்கணும். இந்த 4க்கு நீங்க இன்டெகிரேட் பண்ணணும். கரெக்டா? 4 டூல் இன்டெகிரேட் பண்ணணும். கிட் இன்டெகிரேட் பண்ணணும், ஜென்கின்ஸ் இன்டெகிரேட் பண்ணணும், அது கூட மேவன் இன்டெகிரேட் பண்ணணும், அது கூட சோனார் கியூப் இன்டெகிரேட் பண்ணணும். 4 ப்ராசஸை நீங்க ஒன்னா சேர்த்தாதான் உங்களோட கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். அப்போ நம்ம கிட் மட்டும் படிச்சிருக்கோம். கிட் மட்டும் என்ன பண்ணும், கிட்டுக்குள்ள என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, கிட்டால என்னெல்லாம் பண்ண முடியும்னு படிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஜென்கின்ஸ் தான் என்ன, ஜென்கின்ஸ் டூல்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஜென்கின்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணும், ஜென்கின்ஸ் ஒரு ஜாப் எப்படி பண்றது, ஜென்கின்ஸ்ல ஒரு யூசர் எப்படி வராங்க, ஜென்கின்ஸ்க்கு நிறைய ஒர்க் வந்து அது எப்படி நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன்ல ஒர்க் பண்றோம், ஜென்கின்ஸ்ல எப்படி டிப்ளாய் பண்றோம் அப்படின்னு ஜென்கின்ஸை மட்டும் நம்ம படிக்கிறோங்க சுதாகர். ஸோ இப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா, அது எப்படி உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுமா, இது நம்ம பார்ப்போமான்னு. கண்டிப்பா நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் கிளாஸ்ல பார்ப்பீங்க. ஏன்னா உங்க ப்ராஜெக்ட் கிளாஸ்ல தான் நீங்க படிச்ச எல்லா டெவாப்ஸ் டூல்ஸையும் ஒரு 6 ஹவர்ஸ்ல உங்களுக்கு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாங்க. இப்போ நம்ம தனித்தனியா டூல் படிக்கிறோம். இப்போ நான் உங்ககிட்ட கிட், ஜென்கின்ஸ், டாக்கர், டெராஃபார்ம், ஆன்சிபிள் அப்படின்ற எல்லா டூலையும் கொண்டு வந்து ஒரு ஷார்ட்ல காட்டினா உங்களுக்கும் புரியாது, என்னாலையும் காட்டவும் முடியாது. கரெக்டா? ஏன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் பிக்சர். ஏன்னா டாக்கர்னா நமக்கு என்னன்னு தெரியணும், கண்டெய்னர்னா என்னன்னு தெரியணும், இமேஜ்னா என்னன்னு தெரியும். ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டூல்ஸ் நம்ம தனித்தனியா படிச்சு ஃபைனலா அதை என்ன பண்றோம், கொண்டு வந்து இன்டெகிரேட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இந்த கண்டினியூஸ் இன்டகிரேஷன்ல இருக்கிற 2 இம்பார்ட்டன்ட் பார்ட், கிட் அப்படின்ற ஒரு பார்ட்டை கவர் பண்ணிருக்கோம், அதுக்கடுத்து ஜென்கின்ஸ்ன்ற பார்ட்டை நம்ம கவர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஜென்கின்ஸ்ல நம்ம ஒரு 30 to 40% மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜென்கின்ஸோட இன்ஸ்டாலேஷன் அண்ட் ஜாப்ஸ் இது எல்லாமே நம்ம ஜஸ்ட் ஒரு 25% தான் நம்ம பார்த்துருக்கோம், நாட் 40% ஆல்சோ, வெறும் 25% தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் 75% பேலன்ஸ் இருக்கு. ஸோ லைக் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல லைக் வி வில் see one by one. சொன்னாங்க நீங்க கேட்டீங்க டிப்ளாய்மெண்ட்னா என்ன, அது எப்படி பார்க்கணும்னு. உங்க டிப்ளாய்மெண்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ், 3rd கிளாஸ் தான் உங்களோட டிப்ளாய்மெண்ட், ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் இன் ஜென்கின்ஸ் அந்த டாபிக் பேரு. அந்த ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட்டை நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஓகே ஓகே ஜி. ஓகேங்களா? சரி, உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சு. வேற ஸோ கண்டினியூஸ் இன்டகிரேஷனுங்கிறது 2 டூலை வந்து சேர்க்கறது கரெக்ட்டுங்களா, யூஸ் பண்ணி ஒரு இது பண்றதா? நம்ம அப்படி வந்துட்டு சேர்க்கறதுன்னு சொல்ல முடியாது. அந்த 2 டூலோட ப்ராசஸை நம்ம சேர்க்கணும். ஸோ லைக் எப்படி சொல்றது, லைக் we are going to create an automation with the help of so many tools. It may be Git, Jenkins, Maven, SonarQube அப்படி.
2 டூல Okay. இன்டகிரேட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த 2 டூலோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன்டகிரேட் பண்றது. ஓகே ஓகே இப்போ ஓகே Gitல ஒரு நம்ம வந்து பிரான்ச்சஸ் கிரியேட் பண்றோம். அது வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. Gitல ம். நம்ம வந்துட்டு லைக் மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் வச்சிருக்கோம். லைக் Gitல டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். அது வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. அப்போ ஜென்கின்ஸ்ல ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. அப்போ 2 ஃபங்க்ஷனாலிட்டிஸ ஒரே ஒரு பைப்லைன் ஃப்ளோவா கொண்டு வரது தான் உங்களோட கன்டினியூஸ் இன்டகிரேஷன். ஓகே 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 ஃபைன். சார் Okay. சார் எனக்கு ஒரு டவுட் சார். நான் வந்து இதுல ஜென்கின்ஸ்ல நான் பண்ணதே கிடையாது. ஆனா வந்து ஒரு டெஸ்டருக்கு ஜென்கின்ஸ்ல என்ன சார் ஸ்கோப் இருக்கு? என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி? ஜென்கின்ஸ்ல உங்களோட ஒரு ஸ்கோப்பா நான் சொல்லவா? ஸோ நம்ம இப்போ கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டா பேசுறோம் ஆஸ் அ டெவாப்ஸ் இன்ஜினியர். ஆஸ் அ டெஸ்டரா நீங்க என்ன கத்துக்கணும்னா, கண்டினியூஸ் டெஸ்டிங் கூட நீங்க இன்டகிரேட் பண்ணலாம். கண்டினியூஸ் இன்டகிரேஷன், கண்டினியூஸ் டெஸ்டிங், கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். அப்போ கண்டினியூஸ் டெஸ்டிங் இருக்க, அந்த கண்டினியூஸ் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க தான் உங்களோட வைட்டல் ரோல் இருக்கும். ஸோ யூ வில் பி ரைட்டிங் த செலினியம் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். அந்த ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்ஸை நீங்க ஜென்கின்ஸ்ல இன்டகிரேட் பண்ணிக்கலாம். செலினியமோ குக்கும்பர் ஃப்ரேம் ஒர்க்கையோ நீங்க இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் ஒரு நியூ ரிக்வயர்மெண்ட் வரும்போதும் அது யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ். அந்த ஸ்கிரிப்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு மேனுவல் டெஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்துட்டு டெஸ்ட் கேஸ்லாம் வச்சிருப்பீங்க. ஸோ லைக் அது வந்துட்டு நீங்க 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணி டெஸ்ட் கேஸ் பாஸா ஃபெயிலான்னு ஷீட்ல மார்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அது வந்து பக்கா இருந்தா அது வந்து ஒரு மெயில் போட்டு பக்னு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. இதுவே நீங்க வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெவலப்பர் வந்துட்டு கோடை மட்டும் கிட்ல புஷ் பண்ணிடுவோம். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட இன்டகிரேஷன் நடக்கும். கோடு கிட்ல இருக்கும், ஜென்கின்ஸ்குள்ள வரும், பில்ட் ஆகும், உங்க டெஸ்டிங்கும் நடக்கும். ஸோ அப்போ டெஸ்டிங் ஃபுல்லாவே ஆட்டோமேட் பண்ணிடுவீங்க. அப்போ மேனுவல் டெஸ்டிங்ன்ற ஒரு வேலையே இருக்காது. புரியுதா? சோ ரிக்வயர்மெண்ட் கேட்டுட்டு இந்த சைடுல வந்து டெவலப்பர் வந்து அவன் கோட டெவலப் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து டெஸ்டர் வந்து அந்த கோட் என்னென்ன ரிக்வயர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட்ஸ் ரெடி பண்ணனும். நீங்க பிஏ கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க இல்லையா? பிஏ கூட உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இல்ல உங்களோட ரெக்வயர்மெண்ட் டிஸ்கஷன் இல்ல ப்ராசஸ் ஃப்ளோ உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ன ப்ராசஸ் இது, ஸோ இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல லைக் அவன் வந்து டெவலப்பர் வந்து டெவலப் பண்ற வேலை பண்ணுவான். நீங்க என்ன பண்ணுவீங்க, டெஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவீங்க. டெஸ்ட் ஸ்கிரிப்ட் எழுதி அந்த கண்டினியூஸ் இன்டர்வியூ டெஸ்டிங்ல வச்சிருவீங்க. ஸோ அவன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா டெஸ்டிங்கும் முடிஞ்சு ஸோ லைக் இட் வில் பி a fully baked cookies for the customer client. ஓகே சார். எங்க இதுல வந்து இது வந்து இப்பதான் சார் இதெல்லாம் வந்து கொண்டுட்டு வராங்க. ஆனா வந்து ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணல. ட்ரெயின்ஸ்னு என்ன ஒன்னு யூஸ் Travis CI. அது என்னன்னு தெரியல சார். ட்ரெயின்ஸ் நான் எனக்கு யூஸ் பண்ண தெரியல சார். என்னோட சீனியர் Jenkins வந்துட்டு it is for part. சரி ஓகே guys, so like let's continue in our topic. மக்கள் 2 பேரும் மெசேஜ் போட்டிருக்காங்க. cron tab chef and puppet. chef and puppetன்றது வந்துட்டு like it is a configuration management tool. Actually chef and puppet it is kind of outdated. So like we are going to replace chef and puppet with Ansible. So it is in our syllabus. In the upcoming sessions like we will be learning Ansible. சரியா? ஓகே ஸோ திட்ஸ் புப்பட் வந்து சேம் ஃபியூச்சர் டெர்மினாலஜி வந்து லேட்டஸ்ட் வந்து Ansible Terraform கூட வச்சுக்கலாமா? Terraform வேற Ansible வேற. மைன்யூட் டிஃபரன்ஸ். மைண்ட் டிஃபரன்ஸ். ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் அந்த cron tab குரு எதுக்கு பிங் பண்ணேன்னா கூகுள் கேட்டாப்ல இல்ல அந்த ஸ்டார் வேல்யூ புரியல அப்படின்னு குணா AWS சொல்லி விடும்போது இந்த லிங்க் கொடுத்தாப்ல. இல்ல ஆக்சுவலி நீங்க cron இதேதான். ஓகே சரிங்க. ஸோ லைக் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நம்ம டாபிக்ல. எஸ் நம்ம வந்துட்டு டிஸ்கசிங் அபவுட் ட்ரிகர்ஸ் இல்லையா? ஸோ நசீம் பாவம் முன்னாடி உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சரி ஃபைன். ஸோ நம்ம ட்ரிகர்ஸை பற்றி பேசிட்டோம். ஸோ லைக் நம்ம பேசின 2 ட்ரிகர் வந்துட்டு லைக் ஒன்று வந்துட்டு ரிமோட் ட்ரிகர், இன்னொன்று வந்துட்டு பீரியாடிக்கல் ட்ரிகர். ஸோ இப்போ இங்க வந்துட்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் லைக் இன்டர்வியூல உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு ட்ரிகரை பத்தி பேசுறேன் சரியா? ஸோ இன்டர்வியூல வந்து இது எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. ஸோ அதை நீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் லைக் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே ஸோ என்ன கேட்பானா, ஹேவ் யூ எவர் ஆட்டோமேட்டட் ட்ரிகர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ லைக் நம்ம வந்துட்டு ரிமோட் ட்ரிகரு, இந்த பில்டு ட்ரிகரு அப்படிலாம் சொன்னா வந்துட்டு ஓகே அப்படின்னா ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஒரு வார்த்தையை எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். ஸோ அந்த வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா வெப் ஹூக்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை. ஸோ ஆக்சுவலா இது வந்துட்டு இட் இஸ் நாட் இன் சிலபஸ் ஆர் எனிதிங். இது வந்துட்டு அவுட் ஆஃப் தி ஸ்கோப்பு.
எப்படி சொல்றதுன்னா இது வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல லைக் நான் டே டு டேல அதிகமா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின். தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ. ஸோ இதோட ஒரு என்ன பண்ணும், இது எப்படி பண்ணும் அப்படின்றது சொல்றேன். ஸோ நீங்க இதை இஃப் யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க, இல்லை இதை நீங்க டாஸ்கா கூட எடுத்து பண்ணுங்க. சரியா? இன்கேஸ் உங்களுக்கு டவுட், உங்களுக்கு ட்ரிகர் பண்ண முடியல, நான் ட்ரை பண்ணிட்டேன், ட்ரை பண்ணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சா ட்ரை பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வரல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே ஃபைன். இப்போ இது என்னோட GitHub. சரியா? ஸோ இந்த GitHubல என்கிட்ட வந்து ஒரு கோட் இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து நசீம் என்னோட டெவலப்பர். நசீம் என்ன பண்றான்னா அந்த கோடை இந்த இடத்துல புஷ் பண்றான். அவன் கோட் எழுதி முடிச்சுட்டு புஷ் பண்றான். இப்போ புஷ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? we will be waiting for the developer to mail us. ஒரு டெவலப்பர் எனக்கு வந்து மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி இந்த மாதிரி நான் இந்த கோடு இந்த ரெபாசிட்டரியில் இந்த பிரான்ச்ல நான் புஷ் பண்ணிட்டேன், நீங்க பில்ட் எடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். பட் ஆக்சுவல் சினாரியோல லைக் வெயிட் பண்ணாம எப்படி ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் த இன்டர்வியூ பேனல். ஆக்சுவலி எப்படி பண்ணானா வெப்புக்ஸ்ன்ற ஒரு மெக்கானிசம் இருக்கும். ஸோ வெப்புக் மெக்கானிசம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, த மொமெண்ட் அந்த டெவலப்பர் மாஸ்டர் பிரான்ச்சுக்குள்ள கோடு உள்ள வந்த மொமெண்ட் அது ஜென்கின்ஸோட ஜாபை அதுவே ஆட்டோமேட்டிக்கா ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா இந்த ஒரு ஆப்ஷன்? ஒரு கோடு உள்ள வந்த உடனே வெப்புக்ஸ்ன்ற ஒரு விஷயம் ஜென்கின்ஸ் கிட்ட அந்த ஜாபை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. AWS அந்த AWSல வரும் ப்ரோ. CI/CD கிளவுட் பைப்லைன், கோட் பைப்லைன் அது பேர். கோட் பைப்லைன் என்ன பண்ணும்? அது வந்துட்டு உங்களோட S3 பக்கெட்டை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். S3 பக்கெட்ல ஒரு புது கோடு வந்த உடனே கோடு பைப்லைன் வந்துட்டு அந்த கோடு டிப்ளாய ட்ரிகர் பண்ணிவிடும். கோடு டிப்ளாய் என்ன பண்ணும்? உங்க டெவ் என்விரான்மெண்ட்ல இருக்கிற கோட உங்களோட ப்ராட் என்விரான்மெண்ட்ல போட்டுரும். ஸோ அந்த ஒரு மெக்கானிசமை நீங்க இங்க எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த வெப்புக்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு மெக்கானிசம். ஸோ இந்த மெக்கானிசம் வந்துட்டு லைக் நம்ம எனேபிள் பண்ண வச்சிருக்கிறது நல்லது. பட் இது எனேபிள் பண்றது ரொம்ப ரேர். ரொம்ப ரேர்ல நிறைய பேர் பண்ணுவாங்க, நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் பண்ணா என்னென்ன அட்வான்டேஜ் சொல்றேன், பண்ணா என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் சொல்றேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு வெப்புக்கை எனேபிள் பண்றேங்க. ஸோ வெப்புக் எனேபிள் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு நெசசரியுமே இல்லை. நான் ஜென்கின்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இந்த பில்டுன்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணா இருக்க வேணும். கோடு ஃபைனலைஸ் பண்ணி கோடு உள்ள வந்தா உடனே என்னோட ஜாப் ட்ரிகர் ஆயிடும். அவனுக்கு உடனே ஒரு கோட் ரெடி ஆயிடும். டைரக்டா அது என்னோட என்விரான்மெண்ட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆயிடும். நம்ம கோட் டிப்ளாய் கோட் பைப்லைன்ல பார்த்த அதே சினாரியோ. ரைட்? இங்க அதை எப்படி எனேபிள் பண்ணலாம்னா, ஸோ உங்களோட ரெபாசிட்டரிக்குள்ள செட்டிங்ஸ் பேஜ்ல உங்களுக்கு இங்க வெப்புக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நீங்க ஆட் வெப்புக்னு கொடுக்கணும். ஸோ இங்க நீங்க உங்களோட பேலோட் URL அப்படின்னு சொல்லி ஒரு பேலோட் URL ஒன்று இருக்குங்க. அந்த பேலோட் URL நீங்க கொடுக்கணும். ஸோ பேலோட் URLன்றது என்னன்னா லைக் உங்களோட எந்த இடத்துல நீங்க ட்ரிகர் பண்ணணும், ஸோ எப்போ ட்ரிகர் பண்ணணும் அப்படின்றது தான் உங்களோட பேலோட் URL. ஸோ லைக் நீங்க இந்த பேலோட் URL நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு இங்க எந்த டைம்ல நீங்க உங்களோட வெப்புக்கை கால் பண்ணணும். இன்கேஸ் எப்பயாவது ஒரு புது கோடு வந்தா நீங்க ட்ரிகர் பண்ணணும். அதாவது ஜஸ்ட் புஷ் த ஈவெண்ட். ஸோ எப்பெல்லாம் ஒரு புது கோடு வருதோ அப்போ இது என்ன பண்ணும்? இந்த URL எனக்கு கிடைச்சிடும். இந்த URL நான் இங்க கான்ஃபிகர் பண்ணிடுறோம். இந்த URL நான் இங்க காப்பி பண்ணி வச்சிருவேன். ஸோ ஜென்கின்ஸ்ல இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் தான். வெப்புக்கை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா அவன் ரொம்ப ஒரு பேனல் ரொம்ப ஒரு நல்ல நாலேஜா இருந்தா வாட் இஸ் a payload URL, அது நீ எங்க இருந்து எடுப்ப, எப்படி கான்ஃபிகர் பண்ணுவேன்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இதையுமே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டு வைடன் யுவர் நாலேஜ். ஸோ இந்த பேலோட நீங்க கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பில்டு ட்ரிகர்ஸ்லயே இங்க உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஓகே? ஸோ இதை நீங்க கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எப்பெல்லாம் புது கோடு வருதோ அப்பெல்லாம் இந்த ஜாபை கால் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் த வெப்புக் கான்செப்ட். ஸோ லைக் நீங்க இன்டெப்தா இவ்வளோலாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஹவு டு யூ ட்ரிகர் யுவர் ஜென்கின்ஸ் ஜாப்? ஸோ லைக் ஐ ஹவ் கான்ஃபிகர்ட் வெப்புக்ஸ் இன் மை GitHub. ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ட்ரிகர் மை ஜென்கின்ஸ் பைப்லைன். திஸ் இஸ் எனஃப். இந்த மாதிரி நம்ம சிம்பிளா பேசினாலே போதும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஜென்கின்ஸ் ட்ரிகரிங் மெக்கானிசம். ரைட்? ஸோ இப்போ லெட் மீ டாக் அபவுட் யூசர் மேனேஜ்மெண்ட். இப்போ என்கிட்ட வந்து ஒரு AWS கன்சோல் இருக்கு. ஸோ என் டீம்ல வந்து ஒருத்தர் புதுசா வராரு.
ஸோ கன்சிடர் லைக் அவன் ஒரு ஃப்ரெஷர் வச்சுக்கோங்க. ஸோ வாட் ஷுட் ஐ டூ நோ? அவனுக்கு நான் எடுத்த உடனே ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு அவனுக்கு என்னென்ன மாதிரியான ஆக்சஸ்லாம் கொடுப்பேன், நான் ஏன் ஆக்சஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன்? ஜென்ரலா தெரிஞ்சுதான் ஆக்சஸ் கொடுப்போமா? ஐஏஎம் ஒழுங்கா படிக்கல நீ, சரி. அப்பதான் அந்த யூசர் வந்து ஒர்க் பண்ண முடியும், ஏதாச்சும் சேஞ்சஸ் மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. சரி, இப்போ சுதாகர் டீம்ல நசீம்ன்ற ஒரு ஃப்ரெஷர் வராருங்க. ஸோ நசீமுக்கு ஒன்றும் தெரியாது ஏடபிள்யூஎஸ் பத்தி. அப்போ நீங்க வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி கொடுத்து போப்பா போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துறீங்க சுதாகர்? இல்ல, அவரு டீம்ல என்டர் ஆகும் போது அவருக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் ரோல்ஸ் உள்ள அதான் மேட்ரு. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவருக்கு அட்மின் ரோல்ஸ் கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க, கரெக்ட்டுங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், நாளைக்கு இந்த பையன் போயிட்டு அது மாத்தி வச்சுட்டா, இதை டிலீட் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது உள்ள வரும்போது லைக் அவங்க வந்து ஒரு டெவலப்பர்னா அந்த டெவலப்பர் என்ன வேலை பண்ணுவான், அந்த ஒரு ரோல்ஸ் அந்த ஒரு பர்மிஷன்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். இப்போ லைக் ஜெஸ்ஸின்ற ஒரு டெஸ்டர், அப்போ ஜெஸ்ஸிக்கு டெஸ்ட் ரிலேட்டட் ஒர்க் மட்டும் பண்றதுக்கான ஆக்ட் மட்டும் நான் கொடுப்பேன். இப்போ ஒரு சுதாகர் வந்து என்னோட டெவலப்பர்னா அப்போ டெவலப்பரோட ப்ராஜெக்டை மட்டும் நீங்க பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு டெவலப்பர் போய் டெஸ்ட் ப்ராஜெக்டை போய் மாத்தி வச்சுட்டோம், இல்ல டெஸ்டர் வந்துட்டு டெவலப்பர் ப்ராஜெக்டை மாத்தி இது மாதிரி வச்சுட்டா, ஸோ நாளைக்கு ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகும். டெவலப்பரோட ப்ராஜெக்ட்ல ஏதாவது பிரச்சனைனா டெவலப்பர் தான் கேட்பாங்க, சரியா? ஸோ இப்போ ஒரு ரோலை வச்சு நம்ம கோயிங் டு மேனேஜ் ஜென்கின்ஸ். ஸோ நம்ம எப்படி ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம் வச்சு ஒரு யூசருக்கு நம்ம எப்படி ரோல்ஸ் பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்க ஜென்கின்ஸ்ல நீங்க பண்ணலாம், சரியா? ஸோ இந்த ஜென்கின்ஸ்ல அந்த ஆப்ஷன்ஸ் அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்றதுக்கு we are going to use RBAC. இந்த RBACன்ற வார்த்தை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? RBAC இல்ல ஜி, கேள்விப்படல. சரி, கேள்விப்படல. ஓகே, அதர்ஸ். ஓகே, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். எந்தெந்த ரோலுக்கு அதுக்கு ஏத்தாப்புல ஆக்சஸ் பெர்மிஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, குட். வேற யாருக்கா தெரியுமா? சரி, ஃபைன். ஸோ ஆஸ் கலை said, இது வந்துட்டு ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் கண்ட்ரோல். ஆக்சுவலி இந்த ரோல் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த RBAC அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்துட்டு ஜென்கின்ஸ்க்கு காமனான டெர்மினாலஜி கிடையாது, ஜென்கின்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ற டெர்மினாலஜி கிடையாது. இது வந்து ஒரு காமனா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ற ஒரு டெர்மினாலஜி. ஸோ லைக் நீங்க கியூபர்நெட்டிஸ்ல யூஸ் பண்ணலாம், ஜென்கின்ஸ்ல யூஸ் பண்ணலாம், இல்ல லைக் நீங்க வந்துட்டு ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன்ல இருக்கீங்க, அந்த சிஆர்எம் அப்ளிகேஷன்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ ஜென்ரலா ரோல் பேஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ லைக் நான் வந்து ஒரு டெவலப்பர்ன்றது என்னோட ரோல். அப்போ என்னோட ரோலுக்கு ஏற்ற பர்மிஷன்ஸ் கொடுக்குறது. ஓகே, அப்போ இந்த ஜென்கின்ஸ்ல இந்த RBACன்ற ஒரு பிளகினை நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறமா தான் இந்த ஆளு டெவலப்பரு, இவரு டெஸ்டரு, ஸோ இவருக்கு நம்ம இந்த பெர்மிஷன் கொடுக்குறோம், இவருக்கு நம்ம இந்த பெர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி லைக் நம்ம டிசைன் பண்ணி டிஃபைன் பண்ணலாம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல மேனேஜ் ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்துட்டு இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் பீட் ஆஃப் ஜென்கின்ஸ். ஏன்னா இதுக்குள்ளதான் நம்மளோட ஜென்கின்ஸ் எல்லா கான்ஃபிகரேஷனும் இங்கே தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ கம் இன்சைட் திஸ் மேனேஜ் ஜென்கின்ஸ். இங்க உங்களுக்கு கான்ஃபிகர் சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கா, இதுக்குள்ள வாங்கலாம். இதுக்குள்ள நீங்க வந்த உடனே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே பாத்தீங்கன்னா, சாரி இந்த மாதிரி வந்து இங்கங்க சாரி. ஸோ கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டி. ஓகே, ஸோ இந்த கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டிக்குள்ள வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு ஆத்தரைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா. ஸோ இப்போதைக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க, லாக்இன் யூசர்ஸ் கேன் டூ எனிதிங், சரியா? இப்போ லைக் நான் என்ன பண்றேன், கோகுல் என் டீமுக்கு வராப்புல, ஸோ லைக் நான் வந்து கோகுலுக்காக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் கோகுல் வந்துட்டு ஹீஸ் அ ஃப்ரெஷர். ஸோ நான் ஃப்ரெஷர் வந்துட்டு லைக் அவருக்கு ஏற்ற ரோல் நான் வந்து ஆக்சஸ் கொடுக்கணும். பட் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோகுல் வந்துட்டு அவரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இந்த டேஷ்போர்டுக்குள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுது, லாக்இன் யூசர்ஸ் கேன் டூ எனிதிங், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு அன் அட்மின் யூசர். உள்ள வந்து என்ன வேணா பண்ணலாம்.
இப்போ கோகுலுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டா இருந்ததுன்னா அவர் உள்ள வந்து என்ன வேணா பண்ணலாம். கோகுல் வந்து ஒரு அட்மின் ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி, இந்த ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கிறது கரெக்டான ஒரு விஷயமா? இது வந்து ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி. ஏன்னா இது வந்துட்டு உள்ள யாரு வராங்களோ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம மாத்தணும். ஸோ இங்க நான் மாத்தும் போது எனக்கு இங்க ரோல் பேஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு இங்க இல்ல. ரோல் பேஸ் ஸ்ட்ராட்டஜி இல்ல. ஸோ ஏன் இல்லைன்னா நம்ம கிட்ட அந்த பிளகின் இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட பிளகின் நான் டவுன்லோட் பண்றேன். ஸோ பிளகின் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க உங்களுக்கு இருக்கு மேனேஜ் ஜென்கின்ஸ். இந்த மேனேஜ் ஜென்கின்ஸ்க்குள்ள வந்து இங்க உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அப்டேட்ஸ், அவைலபிள் பிளகின்ஸ், இன்ஸ்டால் பிளகின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அப்டேட்ஸ்ன்றது என்னன்னா ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற பிளகின்ஸ்ல ஏதாவது புது அப்டேட் இருந்ததுன்னா அந்த அப்டேட்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். இன்ஸ்டால்டு பிளகின்ஸ் அப்படின்றது என்னன்னா நீங்க இது வரைக்கும் என்ன பிளகின்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பிளகின் எல்லாமே இங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். அவைலபிள் பிளகின் அப்படின்றது என்னன்னா இது வந்து மார்க்கெட் பிளேஸ். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரோல் பேஸ் பிளகினை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதனால இந்த பிளகினை சர்ச் பண்ணுறா எனக்கு சர்ச் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. இங்க எனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நான் பிளகினை டவுன்லோட் பண்ணி ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆர்எல் இங்க இன்ஸ்டால் வித்வுட் ரீஸ்டார்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ லைக் வி ஆர் கோயிங் டு சூஸ் த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இன்ஸ்டால் வித்வுட் ரீஸ்டார்ட். ஸோ இமீடியட்டா என்னோட பிளகின் உடனே எனக்கு டவுன்லோட் ஆயிடும். ஓகே, ஸோ என்னோட பிளகின் இப்போ எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஆத்தரைசேஷன் ஸ்ட்ராட்டஜி ஐ எம் கோயிங் டு சேஞ்ச். ஸோ கான்ஃபிகர் குளோபல் செக்யூரிட்டிக்குள்ள இப்போ இந்த டிராப் டவுன்ல பாத்தீங்கன்னா இங்க எனக்கு ரோல் பேஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கா. ஸோ ஐ எம் கோயிங் டு சூஸ் திஸ் ரோல் பேஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஐ எம் கோயிங் டு சேவ் திஸ் ப்ராஜெக்ட். ஃபைன். இப்போ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு ரீக்ரியேட் த சினாரியோ. நான் என்ன பண்ண போறேன்? பாயிண்ட் நம்பர் 1, கிரியேட்டிங் த யூசர்ஸ். 2 யூசர்ஸ் கிரியேட் பண்ண போறேன். ஒருத்தர் என்னோட டெவலப்பர், இன்னொருத்தங்க என்னோட டெஸ்டர். பாயிண்ட் நம்பர் 2, மேனேஜ் ரூல்ஸ் ஃபார் போத். 2 பேருக்கும் நான் அந்த ரூல்ஸை மேனேஜ் பண்றேன். தேர்டு, ஸோ இன்னாருக்கு இந்த ரூல் அப்படின்னு சொல்லி நான் அசைன் பண்றேன். சரியா? ஐ எம் கோயிங் டு டூ திஸ் 3 டாஸ்க் நவ். ஸோ யூசரை கிரியேட் பண்றேன், ரோல்ஸை மேனேஜ் பண்றேன், ரோல்ஸை அசைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா எழுதிட்டு இருக்கப்பா, எழுதுப்பா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல மேனேஜ் ஜென்கின்ஸ் இருக்கு இல்லையா, இங்க வரேன். இந்த இடத்துல இங்க யூ கேன் சி மேனேஜ் யூசர்ஸ். ஸோ கிளிக் ஆன் டு திஸ். இப்போதைக்கு என்கிட்ட பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரே ஒரு யூசர் இருக்கு. அந்த யூசர் பேருனா அட்மின். சரியா? இப்போ நான் வந்துட்டு ஒரு டெவலப்பரை கிரியேட் பண்ண போறேன், கூட சேர்த்து ஒரு டெஸ்டர் கிரியேட் பண்ண போறேன். ஸோ யூசர் நேம் என்ன பண்றேன்? டெவலப்பர். பாஸ்வேர்ட் டெவலப்பர். பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்றேன், டெவலப்பர். ஃபுல் நேம் லைக் நம்ம யார் எடுத்துக்கலாம்? சுதாகர் ப்ரோ வந்துட்டு நம்ம வந்துட்டு டெவலப்பர் எடுத்துக்கலாம். ஸோ லைக் அவருக்கு மெயில் வந்து மேண்டேட் கொடுக்கணும். ஸோ லைக் என்ன பண்றேன்? டம்மியா இப்போ வந்துட்டு சுதாகர் அவங்க வந்துட்டு என்னோட டெவலப்பரா இருக்க போறாங்க. டெவலப்பர் டெவலப்பர். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட ஒரு யூசர் கிரியேட் ஆகாங்க. இப்போ லைக் நான் என்ன பண்ண போறேன்? ஒரு டெஸ்ட் கிரியேட் பண்ண போறேன். ஸோ லைக் நான் என்ன பண்றேன்? டெஸ்டர். பாஸ்வேர்டும் டெஸ்டர். ஃபுல் நேம் வந்து நான் ஜெஸ்ஸி கொடுத்துக்கிறேன். ஸோ சின்ஸ் அவங்க வந்து டெஸ்டிங்ல இருப்பாங்க, ஸோ அவங்க வழியே நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்கிட்ட 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க டெவலப்பர், இன்னொருத்தங்க டெஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சுதா? செகண்ட் பாயிண்ட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா அவங்களுக்கான ரோல்ஸ் நான் வந்து மேனேஜ் பண்ண போறேன். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸ்குள்ள வந்து இங்க இடத்துல மேனேஜ் அண்ட் அசைன் ரோல்ஸ்குள்ள வந்து என்கிட்ட மேனேஜர் ரோல்ஸை மேனேஜ் பண்ண போறேன். ஸோ இந்த ரோல்ஸை மேனேஜ் பண்றதுல எனக்கு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று குளோபல், செகண்ட் வந்து ஐட்டம் ரோல்ஸ், தேர்டு வந்து நோட் ரோல். ஸோ லைக் நான் 1 by 1 சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த குளோபல் ரோல்னா என்னன்னா ஜென்கின்ஸ்ல இருக்கிற எல்லா காமன் ஃபியூச்சர்ஸும் நம்ம குளோபல் ரோல்ஸ்னு சொல்றோம். ஜென்கின்ஸ்ல என்கிட்ட இருக்கிற காமன் ரோல்ஸ் அது எல்லாத்தையும் என்ன சொல்றேன்? குளோபல்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேனேஜ் ஜென்கின்ஸ், லைக் இங்க இருக்கிற மை வியூஸ், இங்க இருக்கிற கிரெடென்ஷியல்ஸ், இது எல்லாமே காமனா இருக்கிறது. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்?
குளோபல் ரோல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்றேன், என்னோட யூசர் நேமை ஆட் பண்றேங்க. ஓகே, டெவலப்பர். அதே சமயம் டெஸ்டர். இப்போ டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் ஜென்கின்ஸ்ல இருக்க காமன் ஃபியூச்சர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணுமா? அவங்க ஜென்கின்ஸ்ல இருக்க காமன் ஃபியூச்சர்ஸ்லாம் அவங்களாம் போய் ஏதாவது மாத்த போறாங்களா? டெவலப்பர் ஒரு ஜென்கின்ஸ் டேஷ்போர்டுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்களோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு போக போறாங்க. அப்போ இன்கேஸ் அதை தாண்டி அவங்களுக்கு ஏதாவது ஃபியூச்சர் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ரீடாக்ஷன்ஸ் மட்டும் கொடுத்தா போதுமா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஓவரால்ல நான் டெவலப்பருக்கு என்ன ஆக்ஷன்ஸ் கொடுக்குறேன், ரீடு. அதே தான் டெஸ்ட் இருக்கும். இதே கிரெடென்ஷியல்ஸ் டேப்ல இங்க இருக்கு இல்லையா, உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் டேப். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் டேபுக்கு நான் என்ன பண்றேன், அதுக்கும் வியூ கொடுக்குறேன். வேணும்னா நீங்க வியூ கொடுக்கலாம், இல்ல கிரெடென்ஷியல்ஸ் உங்களும் வியூ பண்ண வேண்டாம் அப்படின்னா லைக் யூ கேன் நாட் கிவ் திஸ், யூ ஷுட் நாட் கிவ். ஸோ இங்க ஏஜென்ட்ன்றது என்னன்னா உங்களோட ஸ்லேவ் மிஷின். ஸோ லைக் ஸ்லேவ் மிஷினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோர்த் செஷன்ல பார்ப்போம். இப்போதைக்கு ஏஜென்ட். ஸோ ஏஜென்ட்டுக்குமே இந்த டெவலப்பர் டெஸ்டருக்கும் வேலை இல்லை. ஜாப்ஸ்னா இப்போ நம்மளோட டெவ் டெஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை அவன் வந்துட்டு வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன், அதுக்கும் நான் வந்துட்டு ரீடு பெர்மிஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ வேற இந்த வியூனா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த சன், இந்த டிக் சிம்பிள், அந்த வியூஸ் எல்லாமே. ஸோ லைக் த லுக் அண்ட் ஃபீல், அதுக்கும் நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் ஆக்சஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ குளோபலா டெவலப்பருக்கும் டெஸ்டருக்கும் ஓவராலா அவங்களுக்கு என்னென்ன பண்ண போறாங்களோ வெறும் ரீட் ஆக்சன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததா என்கிட்ட ஐட்டம் ரோல். ஐட்டம் ரோல்னா என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிபிக் பண்ண ரோல். இப்போ நான் வந்துட்டு ஒரு டெவலப்பர்னா என்னோட வேலை எங்க இருக்கும், எந்த ஜாப்ல இருக்கும், டெவ் ஜாப்ல தான் இருக்கும். இப்போ நான் ஒரு டெஸ்டர் அப்படின்னா என்னோட ஜாப் டெஸ்ட் ஜாப்ல தான் இருக்கும். இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஐ அம் கோயிங் டு கிரியேட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், டெவலப்பர் எந்த ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ண போறாங்களோ அந்த ஜாபோட நேம் பேட்டர்னை கொடுக்கணும். இனிமேட்டு டிஇவி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற ஜாப்ஸ் எல்லாமே இந்த டெவலப்பர் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஆட் கொடுக்குறேன். இப்போ டெவலப்பர் சுதாகர் அப்படி இருக்காரு இல்லையா, அவர் போயிட்டு என்ன வேணா பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நான் அவருக்கு என்ன பண்றேன், எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஏன், பிகாஸ் ஹி இஸ் த ஓனர் ஆஃப் த டெவலப்பர் ஜாப். ஸோ நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா he will be able to manage that. ஸோ நாளைக்கு அவர் வந்து பார்த்து போறேன், ஏன்னா அது அவங்க டீமோட அவங்களோட ஒரு வேலை. ஓகே, அதே தான் இப்போ நான் என்ன பண்ண போறேன், டெஸ்டிங்க்கும் நான் பண்ண போறேன். ஸோ டெஸ்டருக்கு என்ன பண்ண போறேன், டெஸ்ட் டிஇஎஸ்டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற ஜாப் எல்லாத்தையும் அவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு டிசைன் பண்றேன். இப்போ டெஸ்டர் போயிட்டு டிஇஎஸ்டி அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் she can go and access. ஸோ டெஸ்டருக்கு நான் என்ன பண்றேன், ஐ எம் கிவிங் ஆல் த ஆக்சஸ். என்னென்ன ஆக்சஸ் இருக்கும், பிகாஸ் இதுக்கப்புறமா டெவலப்பர் போய் டெஸ்ட் ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது, டெஸ்டர் போயிட்டு டெவலப்பர் ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ தே ஆர் கோயிங் டு பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஸோ நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு வராது. ஸோ ரைட், அதுக்கு அடுத்ததான் ஒன்று சொன்னோம் இல்லையா, ஏஜென்ட் ரோல். ஏஜென்ட் ரோல்னா ஸ்லேவ் மிஷின். ஸோ லைக் நம்ம மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்ட் பார்ப்போம். ஸ்லேவ் மிஷின்னா இப்போ இந்த ஜென்கின் சர்வருக்கு கீழே உங்கள்கிட்ட நிறைய ஸ்லேவ் மிஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்லேவ் மிஷின்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரோல்ஸ். இப்போதைக்கு நம்ம ஜென்கின்ஸ் கீழே எந்த ஸ்லேவ் மிஷின்ஸுமே இல்லை, ஆனால் நமக்கு ஏஜென்ட்னாலும் என்னன்னு தெரியாது. ஸோ லைக் நம்ம ஏஜென்ட்ஸை பற்றி படிப்போம் அந்த டைம்ல. லைக் இஃப் யூ வாண்ட் வி கேன் ஹேவ் அ லுக் ஆன் ஹியர். ஓகே, ஸோ இப்போதைக்கு இட் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஸ்கோப் டில் டேட், இப்போதைக்கு இந்த டைமுக்கு. சரியா, இப்போ நான் குளோபல்லையும் ஐட்டம்லையும் என்னோட ரோல்ஸை நான் கான்ஃபிகர் பண்ணி சேவ் பண்ணியாச்சு. So the third step is I'm going to assign the role. ஸோ இங்கே அசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப குளோபலாகவும் ஐட்டமாகவும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அசைன் பண்ணணும். சரியா, இந்த அனானமஸ்னு ஒரு யூசர் இருக்காரு, இது வந்து ஒரு டம்மி யூசர். ஸோ இஃப் யூ இந்த யூசருக்கு எந்த ஒரு ஆக்சஸுமே கிடையாது, அட்மின் ஆக்சஸும் கிடையாது, டெவலப்பர் ஆக்சஸும் கிடையாது, டெஸ்டர் ஆக்சஸும் கிடையாது. ஸோ இப்போ இந்த யூசரை வச்சிருக்கிறதும் ஒன்று தான், தூக்குறதும் ஒன்று தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோட யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ண உடனே சுதாகர் நேம் பாப் ஆகிடும். ஐயோ, நான் என்ட்ரு ஆட் பண்ணாமல் என்ட்ரு கொடுத்துட்டேங்க, சேவ் கொடுத்தேன், சாரி. டெவலப்பர் கொடுத்துட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்லி அவங்க நேம் பாப் ஆகிடும். இப்போ டெஸ்டரு ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு அவங்க நேம் பாப் ஆகிடும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் அனானமஸ் யூசர், ரிமூவ் பண்ணிட்டேன். எப்போவுமே இந்த அட்மின் யூசர் இருக்காங்க இல்லையா, இந்த அட்மின் யூசரை மட்டும் நீங்கள் டெலீட் பண்ணிடாதீங்க. அது ஏன் டெலீட் பண்ணக்கூடாது நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து சுதாகரையும் ஜெஸ்ஸியும் ஆட் பண்ணிட்டேன். சரியா, இப்போ சுதாகர் அட்மினா,
டெவலப்பரா ஆர் இஸ் a டெஸ்டர்? அப்போ நம்ம சுதாகரை டெவலப்பருக்கு ஸ்ட்ரெயிட்டா மேப் பண்ணுவோம். இப்போ ஜெஸ்ஸி என்ன யூசர்? டெஸ்டர். இப்போ ஜெஸ்ஸியால அண்ட் சுதாகரால இந்த ஜென்கின்ஸ்ல இருக்கிற ஓவரால் ஃபியூச்சர்ஸை ஜஸ்ட் நம்ம என்னென்ன பர்மிஷன் கொடுத்துருக்கோமோ அங்க ரீடு மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்க்ரால் பண்ணி ஐட்டம் லெவல்ல வருவோம். ஐட்டம் லெவல்ல எனக்கு அனானிமஸ் யூசர் தேவை கிடையாது. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் என்னோட டெவலப்பரை ஆட் பண்றேன். அதுக்கு அடுத்தது டெஸ்டர் ஆட் பண்றேன். இப்போ சுதாகர் வந்துட்டு அகைன் ஹீஸ் மை டெவலப்பர் அண்ட் ஜெஸ்ஸி என்னோட டெஸ்டர். சரியா? இப்போ சுதாகர் எந்த ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணலாங்க? மேல பாப்அப் பண்ணுது பாருங்க பேட்டர்ன் டிஇவி டெவ்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம். இது ஜெஸ்ஸி என்ன ப்ராஜெக்ட் ஆக்சஸ் பண்ணலாம்? டிஇஎஸ்டி டெஸ்ட்ன்ற ப்ராஜெக்ட் யூ கேன் ஆக்சஸ். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ஸை சேவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ ஆஸ் அ அட்மின் இப்போ எனக்கு ஜென்கின்ஸோட எல்லா ஆப்ஷன்ஸும் எனக்கு விசிபிளா இருக்கு. ஓகே, ஸோ என்னால் ஜாப்ஸை பார்க்க முடியுது, என்னால் ஒரு புது ஜாபை கிரியேட் பண்ற ஆப்ஷன் இருக்கு, எனக்கு மேனேஜ் ஜென்கின்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, வியூ ஆப்ஷன்ஸ் இருக்கு, கிரெடென்ஷியல்ஸ் ஆப்ஷன் இருக்கு. எல்லா ஜாபையும் ரன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் மொத்த கொண்டு எனக்கு இருக்கு. இருக்கா? ஸோ நவ் லைக் ஐ எம் கோயிங் டு லாகின் as a டெவலப்பர். டெவலப்பர் பாஸ்வேர்டும் டெவலப்பர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுதாகர்ன்றனால வெறும் டெவ்ன்ற ப்ராஜெக்டை மட்டும்தான் போய் ரன் பண்ண முடியும். இப்போ அவர் டெஸ்ட்ன்ற ப்ராஜெக்டை போய் ரன் பண்ணணும்னு நினைச்சாலும் ரன் பண்ண முடியாது. ஆனா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள போயிட்டு நம்ம ரீட் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, லாஸ்டா ரன் பண்ண ப்ராஜெக்டோட கன்சோல் அவுட்புட்டை மட்டும் ஜஸ்ட் ஹி கேன் கோ ஆன் சி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்க முடியும். பட் ஹி கேன் நாட் கோ அண்ட் மாடிஃபை. அதே மாதிரி உங்களோட குளோபல், இங்க உங்களுக்கு குளோபல் கான்ஃபிகரேஷன் அந்த மேனேஜ் ஜென்கின்ஸ் அதை நம்ம அவருக்கு தூக்கி விட்டுட்டோம். ஸோ இங்க அவருக்கு கிரெடென்ஷியல்ஸ், அந்த கிரெடென்ஷியல்ஸ்மே அவருக்கு நம்ம வந்து கொடுத்துருந்தோமா? ஐம் நாட் ஷுர். ஸோ லைக் நம்ம ஓவராலா ரீட் ஆப்ஷன் கொடுத்துருந்ததுனால ஸோ இதுவுமே உங்களுக்கு எடுத்துருக்கு. ஃபைன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு டெல் ஹியர் இஸ், இப்போ சுதாகரால வெறும் டிஇவி அதாவது டெவ்ன்ற ப்ராஜெக்டை மட்டும்தான் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். மற்ற எந்த ப்ராஜெக்டையும் அவரால் ட்ரிகர் பண்ண முடியாது. ஸோ த சேம் இஸ் கோயிங் டு அப்ளை டு த டெஸ்டர் ஆஸ் வெல். ஸோ நான் லாக் அவுட் பண்ணி டெஸ்டர்னு வரேன். ஸோ இப்போ பாருங்க, ஸோ ஜெஸ்ஸியால வெறும் டெஸ்ட்ன்ற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் தான் ஆக்சஸ் இருக்கு. ஷி கேனாட் ஏபிள் டு கான்ஃபிகர் அதர்ஸ் ஆஸ் வெல். ஸோ லைக் அவங்களால வேற ப்ராஜெக்ட் போயிட்டு கான்ஃபிகர் பண்றதுக்கோ ரன் பண்றதுக்கோ மாடிஃபை பண்றதுக்கோ ஷி இஸ் நாட் ஹேவிங் த ப்ரிவிலேஜஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ் த யூசர்ஸ் இன் யுவர் ஜென்கின்ஸ் போர்ட்டல். புரியுதா கைஸ்? ஸோ லைக் நான் இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, மக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2-3 பேர் என்னோட ப்ரீவியஸ் பேட்சஸ்ல யூசர் தான் கான்ஃபிகர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அட்மின்ற ஒரு யூசரை டெலிட் பண்ணி விட்டுருவாங்க. மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு என்ன பாயிண்ட் வராங்கன்னு சொல்றாங்க. இந்த மேனேஜ் ரோல்ஸ்ல போயிட்டு இந்த அட்மின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, இது தூக்கி விட்டாங்க. அப்போ வெறும் டெவலப்பர் டெஸ்டர் மட்டும் தான் இருப்பாங்க. நான் திரும்ப அட்மின் 1 2 3 வந்தா என்னால உள்ள வர முடியுமா? ஸோ அப்போ அந்த ஜென்கின்ஸ் வந்துட்டு வெறும் டெவலப்பரா யூஸ் பண்ணலாம், இல்லை டெஸ்டா யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வேற எதுவும் ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்க திரும்ப ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த கிரெடென்ஷியல்ஸ் ஃபைல நீங்க திரும்ப எல்லாத்தையும் நீங்க மாத்தணும். சரியா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் ப்ராசஸ் அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு ப்ராப்பரா ஒர்க் ஆகும், சம்டைம்ஸ் ப்ராப்பரா ஒர்க்கும் ஆகாம போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. எப்பவுமே இந்த அட்மின் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்க எந்த ஒரு சேஞ்சும் பண்ணாதீங்க. நீங்க கிரியேட் பண்ற யூசருக்கு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஃபைன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் யூசர் மேனேஜ்மெண்ட். Nice. So any doubts till here? It's all good. I'm done for the day. So if you have any doubts, you can ask, or else like we can wrap up the session. Okay, sir. Good. Okay. இவ்வளவு புரிஞ்சிருக்கு. ரைட். கிளியர் ப்ரோ. ஓகேங்க. ப்ரோக்கும் புரிஞ்சிருக்கு. இது ஒர்க் பண்ணி பார்த்தா தான் ஜி புரியும். அது ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஒரு 1 hour உட்கார்றோம். ஸோ அந்த 1 hour படிச்சது அப்படியே கையோட நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையில அப்படியே நறுக்குன்னு நிற்கும். இல்லாட்டி நீங்க டக்குன்னு மறந்துடுவீங்க. ஆமா.
ஸோ நீங்க கையோட என்ன பண்ணணும், பக்கத்துலேயே உட்காந்து ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு நோட்ஸ் எடுங்க. ஸோ தட் நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த ரெக்கார்டிங் செஷனை வந்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ லைக் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் பார்க்காதீங்க. ஸோ லைக் நீங்க ஒரு கையில வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை வச்சு லைக் ஒரு ஜென்கின்ஸ் போர்ட்டல்ல லைக் பார்த்துக்கலாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா டவுட்ஸ் இருக்கிற பட்சத்துல ரெக்கார்டிங் பாருங்க. ரெக்கார்டிங் பார்த்தோம் புரியல, எரர் வருதுன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. ஓகே ஜி. ரைட். ஃபைன் கைஸ். ஸோ எஸ் ஐ அம் குட். ஸோ பாஷா, எனக்கு இந்த இப்போ நம்ம இது நீங்கள் கொடுத்தது எல்லாமே லோக்கல் க்ரெடென்ஷியல்ஸ் ஓகேங்களா? லோக்கலாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். இன் கேஸ் ஆஃப் ஏடபிள்யூஎஸோ இல்லை அஷ்யூரோ வந்து ஆக்டிவ் டைரக்டரியில் வரும்போது, ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் வரும்போது டெவலப்மெண்ட் டீம்ட்டு இன்னைக்கு ஒருத்தர் வருவாங்க, நாளைக்கு ஒருத்தர் வருவாங்க, நம்ம ஆட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எஸ்எஸ்ஓ கூட இன்டகிரேட் பண்ணலாமா அதை ஜென்கின்ஸை? எஸ்எஸ்ஓ கூட பண்ண முடியாது ப்ரோ, சிங்கிள் சைன் ஆன் பண்ண முடியாது. சிங்கிள் சைன் ஆன் பண்ணவே முடியாது அதில்? ஓகே. இப்போ வந்து நம்ம வெறும் மேனுவலாக தான் யூசர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஆக்சுவலி லைக் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக டெவலப்பர் டெஸ்ட் எடுத்து காட்டினேன். அவங்க நேம் ஐடி ஜென்கின்ஸ்ல வந்துட்டு நிறைய டெவலப்பர் டெஸ்டர்லாம் ஆக்சுவலா ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்கின்ஸ் நம்ம டீம்ல இருக்க மக்களுக்கு மட்டும் தான் நம்ம யூசர் தான் கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே ஓகே. ஒரு டெவலப்பர்னு எடுத்து காட்டினா உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. ஓகே. டெவாப்ஸ் டீம்ல இருக்கவங்க மட்டும் தான் வந்து நீங்க சொல்ற மாதிரி மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது என்டர்பிரைஸ் டூல் இல்லாத நம்ம அந்த அளவுக்கு ஆர்கனைசேஷன் லெவல்ல இன்டகிரேட் பண்ணாம வெறும் நம்ம டீம் மட்டும் யூஸ் பண்றது. நம்ம டீமுக்கு மட்டும் தான். ஓகே புரியுது. தேங்க்ஸ். சப்போர்ட் டீமுக்கு யூஸ் ஆகும் ஜி. ஆக்சுவலி சப்போர்ட்ன்றதோட நம்ம ஆபரேஷன்ஸ் டீம்னு சொல்லலாம். ஆபரேஷன் சப்போர்ட். ஆமா அதேதான். எஸ் எஸ். டெவலப்பர்ஸ் என்ன கேட்பான்னா லைக் அதாவது யாராவது வந்து நம்ம அவங்கள நீ தப்பு பண்ணியிருக்க உங்க கோட்ல தப்புன்னு சொல்லும்போது அவன் நம்மகிட்ட வந்து சண்டைக்கு நிற்பான். எங்க அந்த அவுட்புட் காட்டு, லாக்ஸை காட்டு, எந்த இடத்துல எரர் வருதுன்னு நம்மகிட்ட கேட்பான். அந்த டைம்ல சும்மா ஜஸ்ட் கன்சோல் ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். பட் மற்ற டைம் எல்லாமே லைக் வி ஷுட் பி ஓனிங் திஸ். கிட்டாவது பரவாயில்ல, லைக் அவங்க வந்துட்டு லைக் தே வில் பி பார்ஷியலி ஓனிங். ஜென்கின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 99% நம்ம தான் ஓன் பண்ணணும். அங்க இருக்க எல்லா ஃபீஸும் நம்ம தான் பார்த்துக்கணும். ஜாபை கிரியேட் பண்றது, ரன் பண்றது, யூசரை மேனேஜ் பண்றது அதெல்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும். இதுல இருந்து வேற டீம் இருக்காங்க. Okay guys, so we'll see in the next session. So we will see about the deployment in the next session. Okay sir. Thanks all. Have a good day. Bye bye. Thank you bro. Thank you Rashid. Thank you so much. Thank you. Thank you Karthik. நாளைக்கா ஜி அது டிப்ளாய்மெண்ட்டா நான் இன்னும் ஷெட்யூல் போடல ப்ரோ, போட்டுட்டு மேபி அப்டேட் பண்றேன். நாளைக்கு மார்னிங் அப்டேட் பண்றேன். ஓகே Okay, sure. Okay. Thank you. Thank you guys. Thanks. Bye. Bye. Bye bye.